மனுஷனுக்கு இருக்கிற மனம் அப்படிங்கிற ஒன்று, அதை நிறுத்துறது தான் பெரிய காரியமாக இருக்கு. ரொம்ப டஃப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த ஓடுற மனசை நிறுத்த முடியல. காரணம் என்னன்னா, அதோட சுபாவமே, நேச்சரே அலைஞ்சின்னு இருக்கிறது தான். எது ஒன்று சுபாவமாக அதோட குணம் இருக்கோ, நேச்சராக இருக்கோ, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான காரியம்தான். இந்த மனசோட சுபாவமே சஞ்சலமாக இருக்கிறது தான். அதை போய் ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா நேருக்கு நேர் அதை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு மறைமுகமாக தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த மனசை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு, அந்த மனசை எதுலேயோ ஒன்றில் போய் அது தாவிண்டே இருக்கு, ஒட்டிகிட்டே இருக்கு, நினைச்சுட்டே இருக்கு. அப்படி அந்த நினைக்கிற அந்த நினைப்பை ஒரு சத் விஷயத்தில், ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தில் கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணி விடு. அதுக்கு பிடிச்சி கொடு. அதுவாகவே ஒரு விஷயத்தை போய் பிடிக்கிறத விட நாமளாவே உன்னை செலக்ட் பண்ணி இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு மனசுக்கு சொல்லலாம். அது பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிக்கிறது தான் ஈஸ்வர ஸ்மரணை. ஈஸ்வர ஸ்மரணை சத் விஷயங்கள் அப்படிங்கிறதுல நல்ல விஷயத்தில் கொண்டு அதுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி அதோட அதை நினைக்க முடியுமா பண்ணுறது. அப்படி நினைக்க முடியுமா பண்ணுறது என்ன அப்படின்னு, அதை முதல்ல ஃபஸ்ட்டு அதை ஸ்டேஜு, அதுக்கு அந்த புது விஷயத்தை, அந்த ஆத்தியாத்மிகமான விஷயங்களை அதுக்கு போய் ஆன்மீக விஷயத்தில் அதை ஈடுபடுத்துறது, நினைக்க வைக்கிறது. முதல்ல அது என்ன பண்ணும்னா, ஏதோ கொஞ்ச நேரம் நினைக்கும், உடனே பழையபடி அதோட நேச்சர் எதையான கண்டதை போய் நினைக்க போகும். திருப்பி உடனே அதை இழுத்துன்னு வரணும். இதே இடத்துல திருப்பி அதை நிறுத்தணும். உடனே கொஞ்ச நேரம் நம்ம சொன்னமே நிற்கும், உடனே திருப்பி பழையபடி எங்கேயான தாகும். இப்படி தான் இருக்கும். அதாவது வண்டி ஓட்டுறது, கற்றுக்கிறது, சைக்கிள் கற்றுக்கிறது, வண்டி கற்றுக்கிறது என்ன பண்ணாங்க, முதல்ல பேலன்ஸ் வர மாட்டேங்குது. இப்படி ஆடுறது, அப்படி ஆடுறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது. அதில் ஒரு ஜாக்கிரதை பண்ணி தான் அதை நாம் நம்மளோட வழிக்கு கொண்டு வர வேண்டும். அது மாதிரி தான் இந்த மனசையும் பேலன்ஸ் பண்ணி அதை எங்கேயான வெளி விஷயங்களுக்கு போகிறதே நாம் திருப்பி அதை சுதாரிச்சுன்னு நாம் பழைய விஷயத்தில் கொண்டு வருவோம். இப்படி பண்ண இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு அலுப்பு வரும், ஒரு அவநம்பிக்கை வரும். இதை ஒன்றும் பண்ண முடியாது, இது இப்படி தான் திருப்பி தியானம் பண்ணுன்னு உட்காந்துட்டா, பகவான ஸ்மரின்னு 5 நிமிஷம் உட்காண்டா ராமநாமா சொல்லலாம் அப்படின்னா 10 நாமா போகிறதுக்குள்ளே ராமாவிட்ட எங்கேயோ போய்ட்டுருக்கு. இதில் என்ன பண்ணுவோம்னா, அழுத்து போய் நமக்கு ஒரு அவநம்பிக்கை வந்து இந்த விஷயத்தை ராமநாமா சொல்லத்தை விட்டுருவோம். கடைசியில் மனசு ஜெயிச்சிடும். ஆனால் அது விடக்கூடாது. அங்கே தான் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேர். வைராக்கியம் அப்படின்னா, நீ என்ன பண்ணுறியோ உனக்காச்சு எனக்காச்சு, நான் ஜொரப்படி கேட்குற வரைக்கும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அப்பப்போ அது சோர்ந்து போகாத, அந்த விஷயத்தில் நாம் தோல்வியை ஒரு பொருட்படுத்தாத திருப்பி அகைன் பண்ணுறது. பெரிய நமக்கு ப்ராவர்ப் எல்லாம் சொல்கிறா, தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா? அது மாதிரி தான் இருக்கும். 5 நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறது வேண்டாமே. 5 நிமிஷம் ஒருத்தருக்கு மனசை நிறுத்த வந்து கொடுத்துன்னா ஒரு விஷயத்தில் அவன் யாரும் பெரிய விஷயம். 1 நிமிஷம், அரை நிமிஷம் முடியலன்னு சொல்கிற ஒரு காரியத்தை 5 நிமிஷம் நிறுத்தினா, 10 நிமிஷம் நிறுத்துறா அப்படின்னா அது பெரிய சாதனை. அப்படியே அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும். அப்பப்போ ஸ்லிப்பார்த்தே அதை திருப்பி கொண்டு வந்து பழையபடி நிறுத்துறது. இப்படி பண்ண என்ன ஆகிடும்னார், முதல்ல செகண்ட் ஸ்டேஜு தைலதார மாதிரி அன்இன்டரப்டடாக அப்படியே அதை நிறுத்துறது. ஏன் தைலதாரன்னு உதாரணம் சொன்னாங்க, தண்ணியை விட்டாலும் கீழேந்து கொட்டுறது, எண்ணெயை விட்டாலும் கொட்டும். ஆனால் தண்ணிக்கு எண்ணெய்க்கு என்ன வித்தியாசம்னு, தண்ணியை விடத்தே பிசிறெல்லாம் இருக்கும், எண்ணெயை விட்டால் அப்படி கோடு கொடுத்தாப்புல. அது மாதிரி இந்த சத் விஷயங்களில் ஸ்மரணையில், பகவத் ஸ்மரணையில் மனசு ஒரே மாதிரி இருக்கும். இது 2வது ஸ்டேஜ் ஆச்சு. அப்படி போக அந்த தைலதாரையிலையும் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிடும்னா, கடைசியாக அல்டிமேட்டாக அந்த ஸ்மரிக்கிற ஒரு வஸ்து, பகவான்கிற வஸ்து, நினைக்கிற நாம்
இதுக்கு நடுப்புற இந்த மனசுங்கிற ஒன்றை வச்சு அதில் நினைக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு வித்தியாசம் எல்லாமே தானே மறைஞ்சு போய் அந்த நினைக்கிற வஸ்து, நினைச்சது, நினைக்கப்படுறவன் எல்லாம் ஒன்றுன்னு ஆயிடும். இந்த ஒன்றுன்னு ஆயிடுத்துனா என்ன ஆயிடுங்க? அதுதான் நிஷ்டை, அதுதான் யோகம்னு பேர். அப்போ இதை இன்னொரு வேற விதமாக சொன்னாக்க என்னென்ன, மனசுங்கிறது இல்லாத போயிடுது. என்ன ஒரு பெரிய தந்திரம் இருக்கும். மனசுன்னு ஒன்று இருந்தது, அந்த மனசுன்னு ஒன்றை வச்சுன்னு ஒன்றை நினைக்க ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா மனசே இல்லாத போயிடுது. இதான் மனசை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. இப்படி அடைஞ்சிட்டோம்னா இதுக்கு பேர் சித்த சுவாதீனம் அப்படின்னு பேர். எப்போ மனசே இல்லாத போன நிலையிலையா? இல்லை, மனசே இல்லாத போன நிலை அல்டிமேட், கடைசியில். அதுக்கு முன்னாலேயே தைலதார மாதிரி நினைக்கிறது இல்லையா? நம்ம ஒன்று சொன்னாக்க ராமாவை என்னன்னா ராமாவையே நினைக்கிறது, அம்பாளை என்னன்னா அம்பாளை நினைக்கிறது, பரமேஸ்வரன் என்னன்னா பரமேஸ்வரன் நினைக்கிறது. அப்படின்னு நம்ம சொல்லி எதை சொல்லணும் அதை நினைச்சிருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு வசப்பட்டு இப்பவே சித்த சுவாதீனம் வந்துருக்கு. நம்ம வசப்பட்டு நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிச்சோம். இப்போ நாம் எல்லாரும் அது சொல்றதை தானே கேட்டுருக்கோம். அதுதான் நம்மளாட்டி கிடைச்சது. அது இந்த ப்ராக்டிஸ்னால நம்ம சொல்றதை அதை கேட்க ஆரம்பிச்சோம். அப்படி வரணும். அது வந்துடுத்துன்னா அப்போ அந்த மனசும் போக போக அதிலேயே லயிச்சு கரைஞ்சு போய் அது இல்லாத போய்டும். அப்படி அடக்கிற அந்த யோகத்துக்கு, அந்த சித்த சுவாதீனத்துக்கு தான் ரெண்டு சாதனமாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம் அப்படின்னு. இந்த பகிரங்க சாதனங்கிறது தான் நாம் பண்ணுற அனுஷ்டானங்கள்லாம். ஸ்நானம், சந்தியாவந்தனம், ஜபம், தபம், வேதாத்தியனம், பூஜை, தானம், தர்மம், யாகம், யஜ்யம், இப்படி பலவிதமான காரியங்கள் நமக்கு செய்யறதெல்லாம், கை, கால், மூக்கு, நாக்கு, வாக்கு, இதெல்லாம் செய்யறதெல்லாம் இந்த பகிரங்க சாதனம். இதைத்தான் என்ன சொல்ற அப்பர் சுவாமிகள் அங்கமாலை அப்படின்னு தேவாரம் அதில் சொல்ற, தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்க. எல்லாரும் நாம் என்ன நினச்சிருக்கோம்? எல்லா மகான்களுமே இந்த மனுஷ சரீரத்தை ரொம்ப துச்சமாக நினைக்கிறது. ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத இந்த சரீரம், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத இந்த சரீரம், இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமது தேசத்தில் நமது மூதாதையர்கள்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத குப்பையிலேருந்தும் பெரிய பிரயோஜனத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போன்னா என்னமோ வேஸ்ட்டில் வச்சுன்னு என்னமோ இதுலேருந்து குப்பையிலேருந்து எனர்ஜிங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா. ஒன்றும் வேஸ்ட்டே இருக்கக்கூடாது, வேஸ்ட்லேருந்தும் அதை ரீசைக்கிள் பண்ணி எல்லாமோ ஆக்கப்பூர்வமாக சக்திகளை தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் சாஸ்திரத்தில் சொன்னது தான். எப்போ அந்த சரீரம் உனக்கு இந்த மனுஷ ஜென்மா உபயோகம் இல்லாதன்ற இப்போ சொல்ல போறாரு, இதெல்லாம் பண்ணலேன்னா குப்பை. அதுதான் அப்பர் சுவாமி சொல்றார், அப்போ ஏற்பட்ட அந்த சரீரத்தையும் உபயோகமாக ஆக்கிக்கலாம். என்ன அது இஷ்டப்படி போகாத, நம்ம இஷ்டப்படி அதை ட்ரெயின் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற. தலையே நீ வணங்க அப்படின்னு. தலைன்னா எதுக்கு இருக்குங்க? ஒன்றா இந்த ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தான். கண்டவாளுக்கு சலாம் அடிக்கிறதுக்கு இல்லை, கண்டவா முன்னால் போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இல்லை, ஈஸ்வரனுக்கு முன்னால் வணங்குறதுக்கு. கண்ணு எதுக்கு இருக்குன்னு, கண்காள் காண்மீங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எந்தோடு வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்மீங்களோ. கண்ணால் ஏதாவது கண்ணோட குணம் பார்க்கறதா, அது பார்த்துட்டே இருக்கட்டுமே. இது மாதிரி இப்படி வித விதமாக பிரிவாபத்தை வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி இதையே பார்த்து பழகிட்டாக்க அதுக்கு கண்ணை ப்ராக்டிஸ் பண்ணு. வாயை வாழ்த்து கண்டார் அப்படிங்கிறது. வாய் எதுக்கு இருக்குன்னு, எப்பொழுதும் அவனோட புகழப்பாடு. காது எதுக்கு இருக்கு? செவிகாள் கேள்விங்களும் சிவன் எம்மிரை செம்பகள் எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேள்விங்களும். இந்த செவேன்னு நெருப்பு மாதிரி இருக்கானே அவனோட பரமேஸ்வரனோட அந்த பெருமையே எப்பொழுதும் காதால கேட்டுருக்கு அப்படின்னு. இப்படி எல்லாம் பண்ணினாக்க என்ன பண்ணுறார்? கைகால் கூப்பி தொழில், கால்களால் என்ன பயன், ஆக்கையால் என்ன பயன், வரிசையாக அந்த அங்கமாலையில் தலையிலேருந்து ஆரம்பித்து உடம்பு முழுக்களும் சொல்லிட்டு வர எப்படி உபயோகப்படுத்தணும். அப்படி பண்ணினால் நெஞ்சே நீ நினையா நிமிர் புன்ஷடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மனாடனை நெஞ்சே நீ நினையா.
நெஞ்சோட நினைப்பு எப்பொழுதும் அந்த ஈஸ்வர தியானத்தில் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன கிடைக்கிறதுன்னு, இந்த நெஞ்சில் எப்போதும் இந்த தைலதார மாதிரி இந்த ஈஸ்வர விஷயத்திலேயே நினைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த நெஞ்சை நம்ம வசப்படுத்த சித்த சுவாதீனத்துக்கு, இந்த சித்த சுவாதீனம் வரத்துக்கு நெஞ்சில் எப்பொழுதும் ஈஸ்வர ஸ்மரணை இருக்கணும்னா, இந்த ஈஸ்வர ஸ்மரணை உள்ள வரணும்னா வெளியில சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது. ஏன் சமையல் உள்ள போய் 2 மணி நேரம் யாருன்னு சமைச்சாதான் வெளியில எல்லாரும் உட்காந்துட்டு பிரமாதமா சாப்பிடலாம். எங்கேயோ அப்படி சத்காரியங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்க யாரோ ஒருத்தர் போய் 2 பேர் போய் நின்று ஆஃபீஸில் சம்பாதிச்சு ஏதோ திரவியத்தை கொண்டு வந்தால் தான் டொனேஷன் கொடுத்தா தான் சத்காரியங்கள். இப்படி எந்த ஒரு காரியத்துக்கும் வெளியில் நடக்கிற காரியத்துக்கு எங்கேயோ உள்ள ஒன்று நடக்கிறது, உள்ள நடக்கிறதுக்கு எங்கேயோ வெளியில் ஒன்று நடக்கிறது. இந்த உள்ளும் வெளியும் இல்லாத எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. அப்படி இந்த உள்ளுக்குள்ள அந்த மனசில் ஈஸ்வர ஸ்மரணை இருக்கணும், அது தைலதார மாதிரி இருக்கணும், அன்இன்டரப்டடாக இருக்கணும். நமக்கு எப்பொழுதும் அந்த சித்த சுவாதீனமாக இருக்கணும்னா வெளியில் இந்த காரியம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வெளியில் பண்ணுற காரியங்கள் தான் இந்த கையால், காலால், கண்ணால், மூக்கால், நாக்கால், வாயால் இதெல்லாம் பண்ணுறது. இது அத்தனையுமே பகவத் விஷயமாக இருந்துடுத்தோம்னா நேச்சுரலி மனசோட நினைப்பும் பகவத் விஷயமாக தான் இருக்க முடியும். இது CPU, அது ப்ராசஸிங் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அது மனசுங்கிறது. இது என்ன பண்ணுறது, இன்புட் எங்கேருந்தெல்லாம் வருதோ அது எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல தான் அதில் இருக்க போகும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா எப்போ பாரு உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்தாத்தை பார்க்கணும், ஈத்தாத்தை பார்க்கணும், இவாளை பார்க்கணும், அவாளை பார்க்குறோம். பேசுறது நோக்கிலும் அம்பா இருக்குது, கேட்கறது நோக்கிலும் அம்பா இருக்குது. இப்படி பல விதத்தில் நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால, வேண்டாத்தை யூஸ் பண்ணுறதுனால மனசும் குப்பை தொட்டியாக போயிடுது. அதுக்குள்ளே இந்த குப்பைகள்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் அத்தனையும் பகவத் விஷயமாக ஈடுபடுத்திட்டோம்னா நம்மளோட மனசில் இருக்கிற அந்த தியானமும் நினைப்பும் எப்பொழுதும் அவனோட நினைப்பாகவே இருக்கு. இதுதான் ஒரே வழி. அதனால் வெளியில் என்ன சார் பண்ணணும், மனசு சுத்தமாக இருந்தால் போகிறோம், மனசு சுத்தமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னா ஒரு நாளும் நடக்காது. உள்ளுக்குள்ளே வரணுங்கிறதுக்கு தான் இந்த வெளியில் இருக்கிற காரியம். இந்த வெளியில் இருக்கிறது முதல்ல நீட்டாக இருந்தாலும் வழி, நல்லதாக இருந்தாலும் வழி, உள்ளுக்குள்ளே முடியாது. அதுதான் அவையார் கேட்குறா, எப்படி கிடைக்கும்னா வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம். என்ன அழகான பதங்கள்லாம் பிரயோகம் உண்டாதுன்னா ஆண்கள்லேயே வாக்குண்டாம் அப்படின்னு பேசினாலே கேட்டுட்டே இருக்கலாம். என்ன அப்படிதான் இருக்கு, அவ்வளவு நல்லதாக இருக்கு அப்படிங்கிற. எப்போ நல்லதாக இருக்கும்னா உள்ளுக்குள்ள நல்ல மனம் இருந்தால் தான் வாயில் வார்த்தை நல்லதாக வரும். ஆக்சுவலி நல்ல சாமான்களை போட்டு ஒரு சாமான் பண்ணினேன்னா தானே, சமையல் பண்ணால் தானே அது நல்லா இருக்கும், ருச்சியாக இருக்கும். சாமானே தான் கண்ணாபின்னான்னு இருந்ததுன்னா விஷயம் வெளியில் வரணும் நல்லா இருக்காது. இந்த வாக்கில் நல்லது இருக்குன்னா நல்ல மனசு வேணும். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படிங்கிறது. இந்த நல்ல மனசு இருந்தாலே நல்ல வாக்கு வந்துடுறது. இந்த நல்ல வாக்கு வந்தால் அடுத்தது என்ன உண்டு, மாமலராள் நோக்குண்டாம். மாமலராள்னா யார், மகாலட்சுமி. பெரிய தாமரப்பூ மேலே உட்கார்ந்து இருக்கிற மகாலட்சுமி. அதாவது லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. யாருக்கு, எப்பொழுதும் நல்ல மனசோடு இருக்கிறவனுக்கு, நல்லதே பேசுகிறவனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பர்மனெண்ட்டாக உண்டுன்னு யார் சொல்றா, பாட்டி சொல்றா. அவையார் நம்ம லக்ஷ்மியை தேடிட்டு போக மாட்டோம். மாமலராள் நோக்குண்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா லக்ஷ்மி லக்ஷ்மின்னு காசையே கல்லாப்பட்டியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்த பண்ணினா எவ்வளவு தேரும், எத்த பண்ணினா எவ்வளவு தேரும்னு நம்ம தான் அவளை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவன் என்ன சொல்றான்னு, நீ ஏன்டா அவளை பார்த்துட்டு இருக்க, நீ பார்த்தோடனே அவளுக்கு ரொம்ப பெரிய பிகு பண்ணிட்டு அந்த நல்ல ஓடுறா. அதனால் நீ அவளை பார்க்காத, அவள் ஒன்றை பார்க்குறாப்புல பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒன்றுமே வேண்டாம், நல்ல மனசு நல்ல வாக்குன்ட்டு இருந்தால் போதும். மாமலரால் நோக்கம்னா அப்படின்னு இப்போ ஈஸியாக தான் இருக்குது. லக்ஷ்மி கடாட்சணங்கள்ட்ட பொங்கி பொழியறதுக்கு அவளாவே நம்மளை பார்த்து அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல வாக்கு வேணும், நல்ல மனசு வேணும். இதை எப்படியா, இதை சம்பாதிக்கிறது தானே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஈஸியாக ஒரு வழியை சொல்லிட்டு, அந்த ஈஸி வழி அடையிறதுக்கு ஈஸியாக தான் ஒன்று சொல்லிக்கோட அப்படின்னு பாட்டியோட ஒரு கருணையோட சொல்கிறான். நீ ஒன்றும் பண்ணாத, உனக்கு நல்ல மனசு வேணும், நல்ல வாக்கு வேணும், அவ்வளவுதானே. தினம் ஒரு பூவெடு எடுத்து அவன் காலில் விட்டு எரி அப்படின்னு.
மேனி முடங்காதான், அதாவது ரொம்ப சிரமப்படாதன்னு அல்டிக்காதன்னு அர்த்தம். மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தனக்கு. விடாம, தப்பாமல், கீவேர்டு இதெல்லாம் தான். தப்பாமல், ஏதோ அன்னைக்கு எனக்கு லீவு நாள் அன்னைக்கு பண்ணுறது, இஷ்டம் தான் பண்ணுறது, வேற ஒரு காரியம் இல்லைன்னா பண்ணுறது, டிவி மேட்ச் இல்லைன்னாக்கா நான் பண்ணுறது, பிரயோஜனம் இல்லை. தப்பாக பண்ணணும் அப்படின்னு தட் மீன்ஸ் இதுக்கப்புறம் தான் மற்ற காரியம்னு அர்த்தம். காலங்காலத்தால ஏந்தணும்னு இடியா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் உயிரே போனாலும் பிள்ளையார பூஜை பண்ணாத நான் எதுவும் தீர்த்தம் சாப்பிட்றதில்லை அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு பண்ணணும். தப்பாமல் அது நீ மேனி முடங்காத பண்ண. இனிமேல் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணேன், இனிமேல் 108 குழக்கட்டை பண்ணி தேங்காய் விட மாங்காய் விட அதை கொண்ட கூத்தே அடிக்காது, சிரமமே படாது. ஒத்துருக்கு வேண்டான்னு கிடக்கு அருகம்பில்லு, அதில் தூக்கி 4 தூக்கி அவன் மேலே போடும். ஒருத்தருக்கு வேண்டான்னு கிடக்கு எருக்கம், அதை தூக்கி 4 போடும். நீ இனிமேல் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா, ரோஜா பூ வாங்கிட்டு வா, காஸ்ட்லி பூ எல்லாம் கேட்கல. மற்றவாழ்ல கிட்டக்க கூட வர மாட்டேன். எருக்கம் பூ யாரான்னு தலையில் வச்சுப்பாடா, பூ வச்சு தைச்சுப்பாடா, என்ன பண்ண போறா? ஒருத்தருக்கும் உபயோகம். அப்படி இருக்கிற ஒரு வஸ்துவை பூவை கொண்டு மேனி முடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாரதி. நீ இப்படி தப்பாம பண்ணினீன்னா உனக்கு நல்ல மனசு இருக்கும், நல்ல வாக்கு இருக்கும். இது வந்துடுத்துன்னா தானே லக்ஷ்மி கடாட்சம் அதுவாகவே போகும். சித்த சுவாதீனம் வரத்துக்கு எவ்வளவு எளிமையான வழி. இதுதான் பகிர்முக சாதனம்ங்கிறது. வெளியில நாம பண்றதுனால என்ன, பண்றதுனால என்ன, பண்றதுனால என்ன அப்படிங்கிறது இந்த வெளியில பண்றதுக்கெல்லாம் எவ்வளவு பலன் இருக்கு. இதுதான் பகிரங்க சாதனம்ங்கிறது. அந்தரங்க சாதனம் அப்படின்னு தான் சொன்னோம். அந்தரங்கமா இருக்கக்கூடிய ஒரு சாதனங்கள் 5. அதுதான் அஹிம்சை அப்படிங்கிறது, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிற 5 உள்ளுக்குள்ள இருக்கிற சாதனம். அஹிம்சோ பரமோ தர்மா, அஹிம்சையோடு இருக்கணும். அஹிம்சைன்னா வேற ஒன்றும் இல்லை. இது வேற டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா அன்புமயமாக இருக்குது, எல்லாத்தையும் பிரியமாக இருக்குது. அஹிம்சை அப்படின்னா ஏதோ சரீரத்துக்கு நாம அடுத்த வாடை அடிக்கிறது, உதைக்கிறது, ரத்தம் வருது அப்படிங்கிறது தான் இல்லை, ஹிம்சப்படுத்துறதுன்னு இல்லை. மனசால கூட அவளுக்கு ஒரு சிரமம் இல்லாத நாம நடந்துக்கிறது, அடுத்தவர்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை கூட கொடுக்காத நாம நடந்துக்கிறது, மனசால கூட அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத இருக்குது. இதுதான் அஹிம்சை. அஹிம்சையிலேயும் சிறந்த அஹிம்சை. வெளியில் அடிக்காத நிற்காத இருக்கிறதுலாம் நாம என்னென்ன சட்டத்துக்கு பயந்துட்டு இருப்போம். யார் மேலே கையை வச்சா போலீஸ் வந்துருங்கிறதுக்காக பயந்துட்டு தான் நம்ம அஹிம்சை பண்ணாத இருக்கோம். அது ஒரு நிர்பந்தத்தில் அப்படி இருக்கக்கூடாது. சுவாபாவமா நம்மளோட குணமே அன்புமயமா எல்லாத்தையும். நம்ம வீட்டில் ஒரு தப்பு பண்ணா உடனே நம்ம கோபம் வருது சார் அப்படிங்கிறோம். ஏன் வரணும் கோபம்? தப்பு பண்ணினா கோபம் வருது, நியாயம்தான். நாம தப்பு பண்றோமே, அப்பயும் அடுத்த வாழ்க்கை கோபம் வந்தா நமக்கு கோபம் வருது, வரணுமோ? அப்ப என்ன பண்ணும்னர், இப்ப தப்பு நடந்து கொடுத்தா உன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, ஏதோ என்னமோ பண்ணிட்டு நெருப்பை வச்சு கொடுத்துடுத்து, ஏதோ மேட்ச் பாக்ஸ் வச்சு விளையாடிட்டு வீட்டில் இருக்க சாமான கொடுத்துடுத்து. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு சமயத்தில் குழந்தைய 2 அடி அடிப்போம், வெய்வான் திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். இருந்தால் கூட இதுக்கு மேலே நாம் என்ன பண்ணோம்னா அந்த குழந்தை அதுக்குள்ளவே மாட்டிக்கிட்டு குழந்தைய தான் முதல்ல வெளியில் விடுவோம். இது ஏதோ விளையாட்டா அறியாமையில தெரியாதனமா பண்ணி எடுத்தோம். முதல்ல இந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்துப்போம். இப்போ சாமான் போனாலும் பரவாயில்ல, குழந்தை சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட. ஸோ அன்னியோட அந்த விஷயம் போயிடுமே வெளியே. இனிமேல் ஆயுசுக்கும் அந்த குழந்தை மேலே கர்வம் கட்டிட்டு அதை பார்க்கறதையெல்லாம் கரைச்சி கொட்டிட்டு வெச்சிட்டு திட்டின்னு இருக்குமா? இருக்க மாட்டோம். காரணம் என்னென்ன, நம்ம குழந்தைங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் நமக்குள்ள பண்ணிட்டான். அதனால போனா போகிறதுன்னு அந்த சமயத்துக்கு ஏதோ 2 வார்த்தை சொன்னாலும் 2 போட்டாலும் அப்புறம் மறந்துட்டு. இதே மாதிரி அடுத்த வீட்டுக்காரன் பண்ணாலும் நினச்சிக்கோயேன், அடுத்த குழந்தை பண்ணினாலும் நினையேன். இந்த நம்மளுது அப்படிங்கிறத நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வீடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அடுத்த வீடு, அடுத்த குடும்பம், அடுத்த வீடு, அடுத்த தெரு, அடுத்த நாடு, அடுத்த லோகம், இப்படி விரிச்சுட்டு போயேன்.
அப்படி விரிஞ்சின்னு போகணும். அதுக்கு தான் பின்னால் சொல்ல போகிறோம். இந்த பாவம் வளர்கிறதுக்கு நான் ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறத இந்த பெரிய வட்டமாக ஆக்கிறதுக்கு தான் நமது சாஸ்திரத்தில் வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அது பின்னால் பார்த்துட்டே வர போகிறோம். என்ன அந்த அன்பு விரியறதுக்கு சுயநலம் ஒடுங்கி பொதுநலம் வளர்கிறதுக்கு பல விஷயங்கள் நமக்கு சொல்லணும். அப்படிதான் இந்த அஹிம்சைங்கிறது அப்படி இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா அடுத்த வாழையை நம்மளை தான் நினச்சிக்கிட்டோம்னாக்க அப்போ நம்ம குழந்தைகிட்ட எப்படி கோச்சிருந்தோமோ ஒரு தப்பு நடக்கிறதே அதே ரியாக்ஷன் தான் இருக்கும். அதுதான் அஹிம்சை அப்படிங்கிறது. சத்தியம் அப்படின்னு சத்தியத்துக்கு லட்சணம் மனசில் என்ன தோன்றதோ அதை வாயில் சொல்லணும். அவ்வளோதான். மனசில் ஒன்றை வச்சுட்டு வாயில் மாற்றி பேசிட்டாரு. ஆனால் நம்ம 99% அப்படி தான் பேசுவோம். ஏதோ கதவை சத்துன்னு ஏதோ திட்டிகிட்டே இருப்போம். அவரை கேலிங் பில்லை பார்த்தா அவரே இதாப்பில் வந்து நிற்பார். நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே நம்ம வாங்க 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 இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டே இருந்தேன். ஆயுசு தூரம் என்ன பேசியிருந்தவரை பற்றி வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுதான் கூடாதுங்கிறது. அதாவது இன்னும் என்னென்ன உனக்கு வாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கிறதே உள்ளுக்குள்ள மனசில் தோன்ற எண்ணங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் வாக்கு. அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வாக்குன்னு இருக்குது. ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணினோம்னா என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு அடுத்த ஜென்மா வாக்கு இல்லாத தோணும். நீ மனசில் தோன்றத ஒழுங்காக சொல்லலைன்னா அடுத்த தடவை மனசில் தோணினது சொல்ல முடியாத இருக்கும். சொல்லணும். அதுலேயும் ஒரு கண்டிஷன் என்னென்னு, எனக்கு மனசில் தோன்றதெல்லாம் சொல்ல முடியல, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இது சத்தியமாக அது தாப்பில் ஒருத்தர் வர உங்களை பார்த்தோன்னே பிடிக்கல சார், எனக்கு மனசில் அவரை பார்த்தா பிடிக்கல, நான் சத்தியத்தை தான் பேசுவோம், அதனால் சொன்னேன் இது சத்தியமான இது சத்தியம் இல்லைங்கிறது சாஸ்திரம். அப்போ என்ன சத்தியம் அப்படின்னு நான் மனசில் தோன்றதை சொல்லணும்னு சொன்னேன், இதுதான் சத்தியம்னு. நான் மனசில் எனக்கு தோணித்து சொன்னேன், இதே சத்தியம் இல்லைன்னு. நீ மனசில் தோன்றதை வெளியில் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணணும்னா அது அடுத்த வாளுக்கு ஸ்வீட்டாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும் கேட்குறதுக்கு. அப்போ தான் சத்தியம் அப்படின்னு. அப்போ உடனே சொன்ன உங்களை கண்டா பிடிக்கவே இல்லை சார், சொல்லாமே ஸ்வீட்டாக சத்தியம் இல்லை. அப்போ என்ன பண்ண மூணாவது கண்டிஷன், மனசில் இருக்கிறத வெளியில் வாயால் சொல்லணும். அந்த வாயால் சொல்கிறதையும் இனிமையாக சொல்லணும், அடுத்த வாளுக்கு பிரியமாக சொல்லணும். மூணாவது கண்டிஷன் என்ன, அதனால ஒரு நன்மை ஏற்படணும், ஏதோ ஒரு பலன் இருக்கணும். ஒன்றும் இல்லாத வரட்டு பேச்சா இருந்துட்டு அதை நான் பிரியமாக தான் சொன்னேன், மனசில் தோணித்து சொன்னேன், ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் லாபம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அடைய கட்டு போயிடுச்சு சார், ஒரே எங்கே பார்த்தாலும் ஓல்டா இருக்கு, அடைய கட்டு போய் சார் இது சத்தியம்தான் சொல்கிறோம், யாருக்கு பிரயோஜனம்? இப்போ நீ அலட்டுறதுனால பேசுறதுனால உன் வாக்கு தான் வீணாகிறத வழிய யாருக்கான உனக்கு பேசினவனுக்கோ இல்லை கேட்ட வாழுக்கோ இல்லை உலகத்துக்கோ எதனால எதனா கிஞ்சித் லாபம் உண்டோ கிடையாது. ஸோ அப்போ பேசாது. நியமங்கிறதுக்கு எவ்வளவு முன்ன நான் உதைக்கிறது பின்ன வந்தாங்கிறது இப்படி இல்லாமல் இருக்குது. அதனால் மனசில் தோன்றத வாயில் சொல்லணும், வாயில் சொல்றது பிரியமாக சொல்லணும், கேட்குற வாயில் பிரியமாக சொல்லணும், இதனால ஒரு நன்மை ஏற்படணும். இதுதான் சத்தியம். சத்தியத்தோட லட்சணம் அது. அப்படி பேச பழகணும். அப்படி பேச பழகினா பார்த்தோம் அவாந்தர பிரயோஜனம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இப்படி சத்தியத்தையே பேசி பழகிட்டாக்க அதுக்கப்புறம் அவள் எதை பேசினாலும் சத்தியமாயிடும். அதுக்கு தான் உதாரணம் பார்த்தோம் நேற்றுக்கு அபிராம பட்டரோட சரித்திரம். அவர் சத்திய சிந்தனா இருந்ததுனாலேயே அமாவாசை அன்னைக்கு தவறுதலாக பௌர்ணமின்னு சொன்னாலும் வானத்தில் சந்திரன் உண்டு. சத்திய சிந்தனோட வாக்கு வீணாகாது. அதனால தான் மகான்கள் பண்ற ஆசீர்வாதம் பலிக்கிறதோ கொடுக்குற சாபம் பலிக்கிறதோ காரணம் என்ன அப்படின்னு, அவள் சத்தியத்திலேயே பேசிட்டு இருக்கிறதுனால அவள் எதை சொன்னாலும் நடந்துடும். திருடாமை, திருடக்கூடாது அப்படின்னு. திருடக்கூடாதுன்னா என்னென்ன, கையால் போய் திருடுறதா இல்லை, அதுவும் திருட்டு தான். இதை விட முக்கியம் என்னென்ன, மனசார திருடாது. அதில் ஏதோ சாமான் வேண்டியிருந்தால் உடனே நமக்கு இங்கே கபகபாங்கிறது, வாங்கிட்டா சார், அத்தை பண்ணிட்டார் சார், இத்தை பண்ணிட்டார் சார், பண்ணிட்டு போட்டுமே, ஏன்னா உனக்கு வர வேண்டியதை எடுத்துட்டாரா இல்லையே. அப்போ என்ன அர்த்தம் இந்த திருடாமைக்கு அப்படின்னா, இந்த திருடுறது எதனால் பண்ணுறோம்,
ஒரு ஆசை இருக்கிறதுனால தானே, அதுவும் அடுத்தவாளோட பொருள் மேலே ஆசை இருக்கிறதுனால தான் திருட தோன்றது. அப்போ இந்த ஆசையை அழிக்கணும். அஹிம்சையோட லட்சியம் அன்பாக இருக்கிறது. இந்த அஸ்தேயத்தோட லட்சியம் ஆசை இல்லாத இருக்கிறது. ஆசைன்னா இங்கே பேராசைன்னு வச்சுக்கணும். பேராசைப்படாத இருக்கிறது. பிறர் பொருளுக்கு தானே நம்ம அந்த ஆசை குறைய 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 பேராசை குறைஞ்சாலே போகும். நம்ம ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் அறுத்துட்டு நம்மெல்லாம் ஒன்றாம் யாரோடய உட்கார வேண்டாம். கேட்டில் ஆசையோடையே இருக்கலாம். இந்த பேராசையை மட்டும் இல்லாத இருந்தாலே போகும். இதுக்கு தான் அஸ்தேயம்னு பேர். சௌச்சம் அப்படின்னா சுச்சி, அதாவது கிளீன்லினஸ், சுத்தம். சுத்தம் சுகம் தரும் அப்படிங்கிறோம். நீட் அண்ட் கிளீனாக இருந்தாலே தானே எல்லாம் ஒரு மனசே ஒரு ஹெல்த்தியாக இருக்கு. பார்த்தாலே ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக சௌச்சம் அப்படின்னு சொல்லி, இந்த சௌச்சம்ங்கிறது நம்ம சரீரத்திலேருந்து ஆரம்பித்து உள் சௌச்சம் வெளி சௌச்சம் ரெண்டும். நாம் உள்ளுக்குள்ளே வெளியில் பண்ணிக்கிறது எல்லாரும் காலை அலம்பிக்கிறதோ ஸ்நானம் பண்ணுறதோ தேய்ச்சிக்கிறதோ அதை பண்ணுறதோ எல்லாமே உள்ளுக்குள்ளே அந்த மனசில் இருக்கிற அழுக்கையும் போக்குறதுக்கு தான். பெரியவா சொல்லுவா, கோவிலெல்லாம் போனாக்க, பெரிய பெரிய கோவிலெல்லாம் போய் பார்த்தாக்க எப்படி இருக்குன்னு பெரியவா பரியாசம் பண்ணுவான். ஒரு கிராமத்துக்கு போனால், ஒரு ஊருக்கு போனால், அந்த ஊர்லேயே இருக்கிறதுலே யாரும் அழுக்கு வேஷ்டி கட்டியிருக்கா அழுக்கு புடவை கட்டிட்டு இருக்கான்னா அந்த கோவில் சுவாமி அவங்க அழுதான். இனிமேல் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்குக்கு சொல்லி மாடாது. எல்லாம் நீட்டாக இருக்கா, குறுக்கள் ஜம்முன்னு பிரமாதமாக வேஷ்டியை கட்டின்னு இருக்காரு, சர்ஃபு போட்டு துவச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் சுவாமியோட வேஷ்டி எப்படி இருக்குன்னு எண்ணெய் முழுக்கெல்லாம் அதில் இருக்கு. அப்போது என்ன பண்ணணும்னு பெரியவாளுக்கு ரொம்ப சொல்லுவோம். எங்கேயாவது நம்ம எந்த கோவிலையானு போய் பார்த்தோம்னா ஒரு சுவாமி, அந்த சுவாமி அழுக்கு வஸ்திரத்தில் எங்கேயானு இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும், அந்த அழுக்கு வஸ்திரம் இனிமேல் அந்த சுவாமிக்கு இல்லாத நம்ம நல்ல வஸ்திரத்தில் அப்படி பண்ண என்ன பண்ணணும்னா நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு போகணும். அப்பப்போ வாரம் பூஜை, சுவாமி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது, இனிமேல் படங்கள்லாம் துடைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கோம்? இந்த சம்பிரதாயம் நித்தியம் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் அங்கே எவ்வளவுக்கு அவ்வளோ நீட்டாக வச்சுக்கணுமோ சுத்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளவு நம்ம மனசில் அழுக்கு சேராத இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிறதுலே எங்கே கொண்டு வைக்கிறோம்னு ஒன்றும் கோடம் வேற ஒன்றும் சாமானிக்கிறதுக்கு இல்லைன்னா பூஜை ரூமில் கொண்டு எல்லாத்தையும் தள்ளிக்கிறது. அவங்களோட பாவம் தான் முக்கியம். அப்படி வச்சுக்கணும். அந்த சௌச்சம் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவதுன்னா, எல்லாத்துலேயும் ஆரம்பித்து பூஜை ரூம்லேருந்து ஆரம்பித்து டாய்லெட் வரைக்கும் சர்வமும் நீட்டாக இருக்கணும். வீடு நீட்டாக இருந்தால் போகாது, முதல்ல நம்ம உடம்பு நீட்டாக இருக்கணும். இந்த உடம்பு நீட்டாக இருக்கணும், வீடு நீட்டாக இருக்கணும், என்னென்ன உள்ளுக்குள்ளே மனசு நீட்டாக இருக்கணும். இல்லை இது திருப்பினேன்னா இதெல்லாம் நீட்டாக இருந்ததுன்னா மனசும் தானே ஒரு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்மளே பாருங்க, ஒரு நீட்டாக வீட்டெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தொடச்சி அடித்து வச்சுட்டு அப்படி பார்த்தோம்னா நம்மள அறியாத இன்னொரு சாந்தம், அமைதி நிலவரம், ஒரு சந்தோஷம், ஆனந்தம். படிச்சுன்னு ஒரு வேஷ்டியை துவச்சி இப்படி உணர்த்தின்னு பார்த்தாலே இன்னும் வெளியேன்னு அதை பார்க்கறதையே இன்னும் பெருசாக சாதிச்சுட்டாவில் இருக்கு. அந்த வெளியில் இருக்கிற நீட்னஸ்ங்கிறது, சௌச்சம்ங்கிறது எப்படி உள்ளுக்குள்ளே வேலை செய்யறது, இதை எவ்வளவு ரொம்ப கவனித்து நம்ம ரிஷிகள்லாம் பார்த்துருக்கா தெரியுமோ. அதனால தான் இனிமேல் டாய்லெட்டுக்கு போயிட்டு இருந்தால் இத்தனை தடவை காலை அலம்பிக்கிறது, கையை அலம்பிக்கிறது, வாயை கூப்பிடிக்கிறது, மிருத்திகை சுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. சௌச்சத்தில் ரொம்ப முக்கியம். டாய்லெட்லாம் போயிட்டு வந்தால் மண்ணுனால சுத்தம் பண்ணணும். அந்த மண் எந்த மண்ணுன்னு குத்து மண்ணால் பண்ணணும்னு சாஸ்திரம். இந்த கரையான் குத்து வச்சிருக்கு இல்லையா, பாப்பா குத்து, அதனால எடுத்து தேய்ச்சிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி குத்து மண். மிருத்திகை சுத்தி பண்ணணும்னு ரோட்டில் இருக்கிற வச்சாக்க கரகரன்னு கல்லெல்லாம் மேலே தேய்க்கிறது. கங்கா மிருத்திகை ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் கங்கையோட மண்ணை எடுத்து பாருங்க, பவுடரோட பான்ஸை விட சாஃப்டாக வெளியேறுன்னு வேறு இருக்கும் கங்கையோட மிருத்திகை. கங்கைன்னு இருக்காத பேரே இந்த வெளியேறுன்னு இருக்கிறதுனால தான். தெரியவா? அப்பதான் எல்லாருமே அப்படிதான் நாம் சௌச்சம் பண்ணிக்கணும். வெளியில்
டாய்லெட்லாம் போயிட்டு வந்தால் கை கால் அலம்பிக்கிறதெல்லாம் மண்ணை தேய்ச்சிக்கணும், குளிக்கிறதையும் மண்ணை தேய்ச்சின்னு மிருத்திகை சுத்தி பண்ணிக்கணும்னு சாஸ்திரம். இத்தனை தரம் பண்ணிக்கணும் அத்தனை தரம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. அவளுக்கு ஆசிரமத்துக்கு ஏற்றாப்புல பிரம்மச்சாரிகளாக இருந்தால் இத்தனை தரம் பண்ணிக்கணும், கிரகஸ்தனாக இருந்தால் இத்தனை தரம் பண்ணிக்கணும், சன்னியாசிகளாக இருந்தால் இத்தனை தரம் பண்ணிக்கணும், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி. பெரியவா ஒரு நாளைக்கு குளத்தங்கரையில் குளிச்சிருந்தா எப்பொழுதும் மிருத்திகையாக தான் சொல்லி பண்ணிப்பேன். யார் எப்போ போனாலும் பெரியவாளுக்கு காசிக்கு போனால் கங்கா ஸ்நானத்துக்கு போனால் அலகாபாத்லேருந்தோ எங்கேருந்தோ கங்கை மண்ணு கொண்டு வந்து கொடுக்குற வழக்கம். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா கங்கா மிருத்திகை கொண்டு வந்தால் ஆசையாக வாங்கிட்டான். அதை அப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்கிற வழக்கம். அது சன்னியாசிகளுக்கு ஸ்நானத்தை 108 தரம் தேய்ச்சிக்கணும். 108 தரம் தேய்ச்சிக்கணும் அப்படின்னா கணக்கு என்ன பண்ணுதுன்னா பெரியவா அதனால என்ன பண்ணுவா, 10 பேர்கிட்ட ஆளுக்கு 10 உருண்டையாக கொடுப்பா. ஒவ்வொருத்தராக எடுத்து போடணும். 10 பேர் போட்டால் அப்புறம் ஒரு 8 உருண்டை போட்டால் 108 தரம். அதை ஸ்நானம் பண்ணி தலையிலேருந்து உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு இப்படிலாம் குளிப்பா. இப்படி ஒரு குளத்தங்கரையில் குளிச்சுருந்தா எல்லாரும் நின்று பார்த்துட்டே இருக்கா. அதில் ஒரு ஸ்கூல் பையன் வந்திருக்கா அப்பா அம்மாவோட. அவனுக்கு வேடிக்கையாக இருக்குது. அம்மாட்ட கேட்குறான், இங்கே இன்னும் மண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிறா தாத்தா அப்படின்னு. இது பெரியவா காதில் வந்துட்டு உடனே அவனுக்கு சொல்லா, அதுவா எனக்கு சோப்பு இதான் அப்படின்னு. நீ சோப்பு தேய்ச்சின்னு குளிக்கிறே இல்லையா, எனக்கு சோப்பு இதான். இந்த மிருத்திகை சுத்தி பண்ணிண்டா நமக்கு உடம்புல இருக்கிற அழுத்து மட்டும் போகலை, அன்னைக்கு பண்ணின பாவம் எல்லாம் போகுதுன்னு சாஸ்திரம் சொல்லும். மிருத்திகைக்கு அவ்வளவு விசேஷ குணம், மிருத்திகை சுத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் போகுது. இனிமே இப்படி எல்லாம் போனாக்க இந்த டாய்லெட் போனாக்க இத்தனை தரம் பண்ணிக்கணும், இத்தனை தரம் வாயை கொப்பளிக்கணும், இதெல்லாம் எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லி வச்சு. வாய் கொப்பளிக்கணும், நான் யூரின் போயிட்டு வந்தால் எதுக்கு வாய் கொப்பளிக்கணும், காலை அலம்பிக்கணும் அப்படின்னா, அலம்பிக்காத ஒரு தரம் பண்ணி பாருங்கோ, அலம்பின்னுட்டு ஒரு தரம் பாருங்கோ, அப்போ தெரியும் வித்தியாசம். என்ன ஒரு ஜாகிரதை பண்ணுறா அப்படின்னு. டாய்லெட்டில் போனாக்க அந்த இடத்துல வாயில ஒரு எச்சலை கூட உள்ளுக்குள்ளே முழுங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக 8 தரம் கொப்பளி, 10 தரம் கொப்பளி, 16 தரம் கொப்பளி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு கிளீன். சாஸ்திராயிச்ச சுகாயிச்ச அப்படின்னு அவ்வளவு ஜாகிரதையாக சொல்லியிருக்கு. ஸ்நானம் பண்ணுறதோ இருக்கட்டும், ஸ்நானம் பண்ணுறதே எப்படின்னு முதல்ல தலையில் ஊற்றணும் தண்ணியை. அது ஊற்றினாலே காலங்காலத்தால் எங்கன்னு பஞ்ச உஷத்காலத்தில் நல்லா குளிர இருக்கிற தண்ணி, அதாவது ஸ்நானங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லுது. அந்த ஊரில் இருக்கிறதுலே ஜலாசயம் எது பெருசோ அதில் போய் முதல்ல பண்ணணும். இருக்கிறதுலே பெரிய நதி ஓடிச்சு அப்படின்னா நதியில் போய் ஸ்நானம் பண்ணணும். அந்த நதியில் போய் இடுப்படகு தண்ணியில் அமைங்கிண்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு. இடுப்படகு தண்ணியில் போய் நின்றுட்டோம்னாலே சித்த நேரம் இந்த மூளைச்சூடு இலச்சூடு ஒன்றும் இருக்காது. அந்த ஹீட்னால வர வியாதிகள் ஒன்றுமே இருக்காது. அமிங்கி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நல்லா காதில் மூக்கில் எல்லாத்துலையும் தண்ணி போகும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன குளிச்சேன்னா காதுக்குள்ளே தண்ணி போகிறதுன்னு. காதுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு தான் அப்புறம் பட்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கோம். நீட்டாக அப்படி ஸ்நானம் பண்ணுறது. அப்படி இல்லையா அடுத்தது குளம் ஏதாவது இருந்ததுன்னா ஏரி குளம் அதில் ஸ்நானம் பண்ணு. அதுவும் இல்லையா கிணத்துல ஸ்நானம் பண்ணு. அங்கே பெருசுலேருந்து சின்னதுக்கு வரும். அப்படி ஸ்நானம் பண்ணினா எடுத்துட்டு கிணத்துல ஸ்நானம் பண்ணுறது ஒன்றும் இல்லையா, குழாயில் தான் சார் ஸ்நானம் பண்ணுறது. நான் பெங்களூரில் கிணத்தை பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். அந்த குழாடியிலேயே ஸ்நானம் பண்ணு. குழாடியில் ஸ்நானம் பண்ணுறதே இன்னுமே கங்கை யமுனை சேவா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குருன்னு பிரார்த்தனை பண்ணேன். ஏ கங்கையவா யமுனையவா சரஸ்வதியவா நர்மதையவா சிந்துவேவா காவேரியவா எல்லாரும் இதுக்குள்ள வாங்க அப்படின்னு ஸ்மரி. அவள் தேவதைகளில் நினைச்சோன்னு வரத்துக்கு அவளுக்கு சக்தி இருக்கு. வருவாளா மாட்டாளா முடியுமா கேட்டு பிரயோஜனம் இல்லை. நீ நினைச்சா அவள் வருவாள். நினைச்ச மாத்திரத்தில் வரத்துக்கு தான். அஸ்மாத் ஹரித்ராவின்பா சுமுகம் மகாநதிம் தியாயாமி அப்படின்னு தூக்கி அக்ஷதையை போட்டோம்னா மஞ்சப்பொடி பிள்ளையார மாறிவிட்டார். அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சது என்னன்னு யதாஸ்தானம் ஏந்திர பிள்ளையார் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி பூர்வபாதத்துக்கு அனுப்பிச்சு பாவம் தானே. அதை போல ஸ்நானம் நடத்தி இந்த ஜலதேவதைகளை நினைச்சுக்கணும். அகமர்ஷண சூக்தம் அப்படின்னு வேத மந்திரம் இருக்கு. இதை சொல்லி ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது. அகமர்ஷண சூக்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அகம்னா பாவம், இதை அழிக்கிறது.
இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு சொம்பு தலையில் முதல்ல தலையில் தண்ணியை ஊற்றுங்கிறது. அப்படி தூக்கி தலையில் தண்ணி ஊற்றுனோம்னா அந்த உஷ்ணம் அத்தனையும் அப்படியே தணிச்சு போகும், மூலச்சூடெல்லாம் போகும். இப்படி உடம்புல உஷ்ணம் ஏறாது இருந்தாலே முதல்ல மனசு ஓரளவுக்கு சாந்தமாக அமைதியாக இருக்கும். இந்த உஷ்ணம் ஏற ஏற ஏறத்தான் இத்தனை ஹைப்பர் டென்ஷன். உடனே தொட்டத்துக்கெல்லாம் கத்தல், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, எதை பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷனுங்கிறவங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்நானத்திலேருந்து நம்ம கவனம் இல்லாத இருக்கிறதுனால தான். நல்ல பச்சை தீர்த்தத்தில் அப்படி தலையில் விட்டு ஸ்நானம் பண்ணோம்னா அந்த உஷ்ணம் குறைஞ்சாலே மற்றபடி எல்லாம் டென்ஷன்லாம் குறைஞ்சி போயிடுது, பிரவேசம் குறையுது, நாம் திட்டுறதும் குறையுது, நாம் வாங்குற திட்டம் குறையுது, எல்லாம் சாந்தமாக இருக்கும். அகமர்ஷனம் சொல்லி ஸ்நானம் பண்ணு அப்படிங்கிறது. அதெல்லாம் முடியல சார், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒன்றும் வேண்டாம். கோவிந்த 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 கோவிந்தான்னு சொல்லி தரையில் தண்ணி கோவிந்தேதி சதா ஸ்நானம் அப்படின்னு சொல்லி கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதும் குளிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம், நீட்டாக இருக்கேன்னு அர்த்தம். சாப்பிட்றதே கோவிந்தான்னு சொல்லுங்கிறது. தாசர்வாள் சொல்லாரு, நரஜன்ம வந்தால் நாளிகை இருவாக கிருஷ்ணா என்பது. உனக்கு இப்படி ஒரு மனுஷ ஜென்மத்தை கொடுத்து இத்தனை வருஷம் நாட்டையும் கொடுக்குறதானே எதுக்கு அப்படின்னு கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு தான். அவர் என்ன பண்ணுறதுன்னு மலகித்து மெய்முறி ஏழுக்கலம் மே கிருஷ்ணா வருது. அப்படி படுத்துட்டு சோம்பலை முடிச்சுன்னு ஏந்திருக்கிறதுலேருந்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஏந்திருன்னு ராத்திரி படுத்துக்க போகிறத முதற்கொண்டு கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லுங்கிறது. சால்யான ஷட்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணா என்ன பாரதி. நன்னா அப்படிக்கு சாப்பிட்டு ஜவுன அப்பவும் சொல்லு கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு. இதுக்கு மேலே ஒருபடி போன மந்தகாமினியோடு சரசமாடுதல் கிருஷ்ணா என்ன பாரதி. பெட்ரூம் சௌக்கியமாக படுத்தனுக்கே அப்பவும் கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லுவோம். நம்ம நாக்கு இருக்கிறதே அதுக்கு தான். அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோங்க, இப்படி நம்ம பண்ணுற காரியங்கள் எதுவும் நல்ல காரியம்னாலேயே தான் இருக்கும். சாப்பிட்றதே கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்னா கோவிந்த கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடணும்னா அப்போ ஏதானு கண்டதையும் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு தோணாது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த பகவன் நாமாவசத்தை பகவத் ஸ்மரணையோடு பண்ணுறதுனால என்ன இருக்குதுன்னு அந்த பண்ணுற காரியம் நல்ல காரியமாக இருக்குது. அதுக்காக தான் சொன்னேன், கலோ கல்மஷ சித்தானாம் பாப திரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு. கலியோட குணமே கல்மஷ சித்தம். முதல்ல சொன்னேன், சத்தியம் அப்படின்னா என்னென்ன, உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்லணும், மனசுல தோணினதை வெளியில சொல்லணும், வாக்கால. இதுதான் சத்தியம்னா. இந்த சத்தியத்துக்கு ஆப்போசிட் கல்மஷ சித்தம் வருது. உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில சொல்றது, வாயில வேற நினைச்சா சொல்றது, உள்ளுக்குள்ள எண்ணம் வேற நினைச்சா இருக்கிறது. இதுக்கு பேர் கல்மஷ சித்தம்னு பேரு. இது எதனால வருது? பாபத்ரவியோக ஜீவினா, நான் சம்பாதிக்கிறது முழுக்களும் ஏதோ பாபத்ரவியத்தில் சம்பாதிக்கிறேன், அதுலேருந்து நான் கரிகா வாங்கி சாமான் வாங்கி சாப்பிட்றதுனால உண்டு உண்டு வளர்றதுனால எனக்கு கல்மஷ சித்தம் வருதுன்னு. சரி, அந்த பாபத்ரவியம் எப்படி வந்தது அப்படின்னு விதிக்கிரியார்கள். நான் சாஸ்திரம் சொன்னபடி நடக்கலை, அதனால நான் பண்ணுற காரியங்கள்லாம் பாப காரியமாக எடுத்து அதனால வர பலனும் அதனால வர திரவியங்களும் பாப திரவியமாக எடுத்து அதை நான் சாப்பிட்றதுனால மனசில் கல்மஷ சித்தம் வந்துடுது. ஸோ இப்போ கல்மஷ சித்தம் வராத இருக்கணும்னா நீ பாப திரவியம் இல்லாத உன்னோட ஜீவனத்துக்கு இருக்கிறது, உன்னோட ஜீவனத்துக்கு வர சம்பாதிக்கிறது பாப திரவியம் இல்லாத இருக்கணும்னா நீ விதிக்கிரியா விஹீனனா இருக்கிறது. சாஸ்திரம் சொன்னபடி நடக்கணும். அப்படி நடந்துட்டீங்கன்னா நீ சம்பாதிக்கிறது அத்தனையுமே புண்ணிய திரவியமாக தான் இருக்கும். நீ சாப்பிட்றதும் நல்ல உனக்கு கல்மஷ சித்தம் இல்லாத நல்ல சித்தத்தை கொடுக்கும். சரி, இப்போ நான் விதிக்கிரியா விஹீனனா இல்லாத இருக்கணும்னா என்னென்ன, கதிர் கோவிந்த கீதம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே எல்லாருமே எந்த காரியம் பண்ணுறதையும் கோவிந்தனை கூப்பிடு, பகவன் நாம சொல்லிகிட்டே பண்ணு. நிச்சயம் நீ பண்ணுற காரியம் கெட்ட காரியங்களாக இருக்காது, சாஸ்திரத்தை மீறினதாக இருக்காது. அதான் சொல்லும். அதனால் அந்த சௌச்சம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமாக சொல்லுது. இன்னும் எவ்வளோ சொல்லுது, என்ன நீட்னஸ் சொல்லியிருக்கு தெரியுமோ. நான் எஜுகேஷனே அப்படி இருக்கிற தேசத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து 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 பல் தேய்க்கிறதுக்கு எத்தனை சொல்கிறது தெரியுமா சாஸ்திரம். எப்படி பல் தேய்க்கணும், எந்த பக்கமாக தேய்க்கணும், எப்படி பார்த்துட்டு தேய்க்கணும். அதுக்கு முன்னால் டாய்லெட்லேருந்தே ஆரம்பிக்கிறது. கிழக்க பார்த்துன்னு போகக்கூடாது, பகல் வேளையில் கிழக்க பார்த்துன்னு
மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடாது, சாயந்தர வேளையில் மேற்க பார்த்துன்னு பண்ணக்கூடாது, தெற்க பார்த்து தான் பண்ணணும், வடக்க பார்த்து தான் பண்ணணும், பல் தேய்ச்சாக்கு இப்படி தேய்க்கணும், இந்த விரலால் தேய்க்கணும் இல்லையா. ப்ரஷ்ஷு நமக்கு சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துலேயே ப்ரஷ்ஷெல்லாம் சொல்லியிருக்கு, ஆலங்குச்சி வேப்பங்குச்சி இதெல்லாம் தான் ப்ரஷ்ஷு. அது என்ன பண்ணுறதுன்னா சாஸ்திரம் சொல்லுது, ஒரு தடவை வாயில் வச்சு தேய்ச்சின்னா திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. இதுக்கு மேலே நீட்னஸ் எங்கேயானு சொல்ல முடியுமா? நம்மளை மாதிரி வருஷ கணக்காக எச்ச ப்ரஷ் ஒரே ப்ரஷ்ஷை வச்சுருந்தது, அதில் இருக்கிற அந்த பிரிசெல்லாம் அது கையாக அதனால அழுத என்ன மாத்தேங்கிறாப்புல. இது சாஸ்திரம் நினைச்சது, ஒரு தூரம் வாயில் வச்சு தேய்ச்சியா தூக்கி போடணும், உடனே அடுத்த தேய்க்கிறதுக்கு என்ன வச்சுக்கோ, இன்னொரு குச்சி வச்சுக்கோங்க. அதனால தான் என்ன பண்ணணும், வேப்பங்குச்சி. இதுக்கு இனிமேல் நான் இனிமேல் கால்கேட்டில் தினம் வாங்க முடியுமா? 20 ப்ரஷ் வாங்கி வச்சுட்டு தினம் தேய்க்க முடியுமா? நீ ஏன் போடுற? இதோ பக்கத்தில் இத்தனை வச்சுக்கு வேப்ப மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, இத்தனை உடச்சி வச்சுக்கோ, கட்டி வச்சுக்கோ. என்ன சிம்பிள், என்ன எவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்கிறா. இந்த விஷயத்தை சொன்னால் கூட எப்படி செலவும் இல்லாதே காரியத்தை சொல்லுறா. இதுதான் நம்மளோட சாஸ்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி. பெரியவா சொல்கிறப்ப சாஸ்திரப்படி இருந்தோம்னா நயா பைசா செலவு கிடையாது, சௌக்கியமாக இருக்கலாம். இருக்கிறத வச்சுன்னே யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் எல்லாரும் இனிமேல் ப்ரஷ்ஷையே வச்சுருந்தாக்க அந்த வேப்ப மரமோ அரச மரமோ ஆலமரமோ ஒடிக்கிறதுக்கு ஒத்துரும் இல்லாத அதுவும் என்ன பண்ணிட்டு போகிறது இல்லை. நாளைக்கு ரோடு போடுறேன் ஹைவேஸ்னு எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிடுறா, சரியாக போச்சு. அதை வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொரு தடவை வச்சுட்டு என்ன எச்சலாம் ஒரு தடவை வைக்கணும், தூக்கி போட்டணும், வைக்கணும். மாவலையாக தைக்கணும். இப்படி இன்னும் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். உங்கள் பாட்டி நாள் வரைக்கும் தாத்தா நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்படி ஏதாவது பல்படி இப்படி வச்சுட்டு தேய்ச்சா என்ன பண்ண, இந்த விரலால் தேயின்னு சொல்லுது. இந்த பெரிய விரலால் நமக்கு நேச்சுரலி இந்த விரல் தான் வரும், அதுதான் பண்ணாதாங்கிறது இந்த விரலால் பண்ணுங்கிறது. இந்த பாவம் மட்டும் கெட்ட காரியம் மட்டும் ரொம்ப ஈஸியாக வரும், சுலபமாக வரும். இப்படி பண்ணி இத்தனை தரம் வாய்ப்பு பிடிக்கணும். பல் தேய்ச்சாக்க இத்தனை தரம் வாய்ப்பு பிடிக்கணும். அப்படி துப்பறதை தூவும் துப்பக்கூடாதுங்கிறது, எய்த்தாப்பில் துப்பாதுங்க, இடது பக்கமாக துப்புங்கிறது. இது இடது பக்கமாக துப்ப நேர துப்பாதானே கேட்க மாட்டோம். அதனால என்ன பண்ண, எய்த்தாப்பில் இந்திரன் இருக்கான் அங்கே துப்பாதாங்கிறது. உடனே ஒரு பயம் வந்துடுது. நம்ம நேர இந்திரன் உட்காந்து அவன் மூஞ்சியில் துப்புறாப்புல ஒரு சீனை கிரியேட் பண்ணி துப்புறான். இப்படி இடது பக்கமாக துப்புறது, இப்படி துப்புறதை இப்படி துப்பலாமே, இப்படி எல்லாம் பார்த்து சொல்றது அப்படின்னா அந்த சுத்தத்தை எவ்வளவு கேர்ஃபுல்லாக அது பண்ணுறது அப்படின்னு இப்படி ஆரம்பிச்சு சொல்றது. சமையல் உள்ளதான் கேட்கவே வேண்டாம். நமக்கு நம்ம சிஸ்டம்லாம் எல்லாமே அவ்வளோ நீட்டாக தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதை புரிஞ்சுக்காத என்ன பண்ணணும், இட்டாலியன் மாடுலர் கிச்சன் லட்சக்கணக்கில் செலவழிச்சு, 10 கிடையாது, பசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சர்வம் பிரம்மமயம். இத்தாலிக்கு இருக்கிறது நீயே கொண்டுற, லண்டனுக்கு இருக்கிறது நீயே கொண்டுற, அமெரிக்காவுக்கு இருக்கிறது நீயே கொண்டுற, உன்னோட மனுஷாரவா கட்டுறாளோ, நம்ம அமாவாசையவா பண்ணிக்கிறாளோ, நம்ம வாழைக்காய்கறியவா பண்ணுறாளா, நம்ம பொறிச்ச குழம்பவா பண்ணுறாளா. இவரோட சாஸ்திரத்துக்கு ஏற்றாப்புல தான் எல்லாமே வச்சிருக்கு. இதில் எல்லாத்தையும் பார்க்கணும். பழசு என்ன சொல்லுதுன்னு, கார்த்தால பண்ணினது ராத்திரி சாப்பிட்டாலே தோஷம் இருந்தது. பழசு சமைச்சு 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே அதை சாப்பிட்டாலே வேண்டாங்கிறது, ரிஸ்க் எடுக்காதுங்கிறது சாஸ்திரம். அந்தந்த வேலைக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடு. நீ என்ன வேணால் பண்ணி சாப்பிடு. கரிகாலம் முதற்கொண்டு இவ்வளவு நியமங்கள் எல்லாம் சொல்லுது. இதை சாப்பிட்டாக்க ரஜோகுணம் வரும். அதாவது நம்மளோட நேச்சரே ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் இந்த கலியோட விசேஷம் இன்னும் ரஜோகுணம் தமோகுணம் ஜாஸ்தி இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் குளிர் நாளில் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அப்போ யாருன்னா ஏசியை போடுவாங்க. டிசம்பர் மாதத்தில் ஏசியை போட்டுப்பானா, ஏற்கனவே ஒரு முழுக்கள் குளிராக இருக்குன்னா இந்த குளிரை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு கம்பளியை எடுத்து போத்திக்கணும்னு தான் பண்ணுறவங்க தான் புத்திசாலி இல்லையா. அங்கே திருப்பி இனிமேல் ஏசியை போடுறவங்க புத்திசாலி இல்லை. அது மாதிரி இந்த கலியோட விசேஷமே காமக்ரோதங்கள் ஜாஸ்தி இருக்கிறது, ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்குது, தமோகுணம் ஜாஸ்தி இருக்கிறதுனா இப்போ இன்னும் இதை வளர்க்குறாப்புல சாமான போய் நம்ம இன்புட் எடுத்துனோம்னா சாப்பிட்டோம்னா இது இன்னும் விபரீதமாகும். அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ தான் இன்னும் ஜாஸ்தி நியமனம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணலாம், அவசியம். இது முடியுமா முடியாதா? சார் இந்த காலம் மாறி போச்சு. எப்படி சார் காலம் மாறும்? ஒன்றும் மாறல. நம்ம 10 பேர் ஆரம்பிச்சிட்டோம்னா தானே இதை பார்த்துன்னு எல்லாரும் ஃபேஷனாக விடப்படுது. அவ்வளவு தானே.
பூமியில் ஏறு கட்டி உலகத்திலேருந்து விதைக்கிறதுலேருந்து சர்வத்திலையும் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காளோ அந்த சமயத்தில் அவள் என்ன நினைச்சாலோ அந்த மனோபாவம்லாம் அதில் டெபாசிட் ஆகும்னு சாஸ்திரம். ஒரு அரிசி அப்படின்னா அந்த அரிசிக்குள்ளே அது விளைஞ்சு வரத்தே கையில் நமக்கு சாப்பாட்டுக்கு வரத்தே எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காளோ அத்தனை அந்த சமயத்தில் அதை தொடரத்தே அதில் இன்வால்வ் ஆகத்தே என்னென்ன மனோபாவத்தில் இருந்தாலும் அத்தனையும் வந்து அவள் காமவசப்பட்டிருந்தா அதை சாப்பிட்டா நமக்கும் காமவசமாகும். அவள் குரோதத்தில் இருந்தாக்க கோபம் இருந்தால் நமக்கும் அந்த கோபம் வரும். இப்படி என்ன குண விசேஷங்கள் அதில் அவள் சம்பந்தப்பட்டாலோ அது அத்தனையும் நமக்கு வரும். அதனால தான் ஸ்வயம்பாகம்னு சொல்லுது சாஸ்திரம். அடுத்தவாடை கூட நம்ம அடுத்தவா சமைக்கிறதே எப்படி சமைக்கலாம், இன்னைக்கு வந்துட்டாரு தடியை சோறுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சமைச்சாடா தீராது, இவர் கூப்பிட்டு தொலைச்சிட்டு வரவாடலாம் பாகவதாடலாம் ஆற்றுக்கு அப்படின்னு நினச்சின்னு சமைச்சா அவன் சாப்பிட்டாக்க இவருக்கும் அதே தான் அந்த குணம். அந்த ரிஸ்கே வேணான்னு என்ன பண்ணிட்டு நீனே சமைச்சு சாப்பிடும் அப்படின்னு. இந்த ஸ்வயம்பாகத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்ன, நம்மளே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா முதல்ல நாக்கு கண்ட்ரோல் தானே வந்துடும். யாரோ ஒருத்தர் உட்காந்து பண்ணி போகிற சமைக்கிற அம்மாக்குறானே இன்றைக்கி அதை பண்ணி இது பண்ணி காலங்காலத்தில் இன்னும் மெனு கொடுக்குறோம். நம்மளே சமைக்கணும்னா ஒன்றும் வேண்டாம், ஒரு சோத்தை அடித்தா போகிறோம், தயிர் இருக்கா பொடி இருக்கா போகிறோம் அப்படின்னு. அதுவும் இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம். இந்த நாக்கை நீட்டிண்டு நாக்கை வளர்க்கப்படாதுங்கிறதுக்காக தான் ருச்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்வயம்பாகம் அப்படின்னு வச்சாங்க. இந்த ஸ்வயம்பாகத்துக்கு மட்டும் விதிவிலக்கு என்னென்ன, அம்மா சமைச்சா சாப்பிடலாம், சம்சாரம் சமைச்சா சாப்பிடலாம். காரணம் என்னென்ன, இவா 2 பேரும் மட்டும் இவா சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதே எந்த ஒரு சமயத்திலையும் கோபப்பட மாட்டா, இவா பிரியமாக தான் பண்ணுவாங்கிறது சாஸ்திரத்தோட தீர்மானமான நம்பிக்கை சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்லுது, இன்னும் நீ தீவிரமாக இருந்து ஸ்வயம்பாகம் வெளியில் போனால் பண்ணிட்டா ஆற்றுல இருக்கிறதே தாயார் சமைச்சோ இல்லை சம்சாரம் சமைச்சோ சாப்பிடலாம். வெளியில் போனாக்க நீனே ஸ்வயம்பாகம் பண்ணிக்கோ அப்படிங்கிறது. பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த நார்த் இண்டியன்ஸோட அவளோட அந்த உணவு பழக்கத்தை பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கவாளுக்கு ஒரு சப்பாத்தி மாவை பிரச்சனை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு வந்துறதுக்குள்ள இது ஊறி போயிடுது அப்படி இப்படின்னு கையால் தட்டலாம். நம்மளை மாதிரி இனிமேல் சப்பாத்தி கல் ஒன்றும் இல்லை, அப்படியே நெருப்பில் போட்டு அப்படின்னு வாட்டினா எடுத்துக்கிறான் சாப்பிடுவோம். ஏதோ ஒரு தயிரோ ஒரு பருப்பு என்னமோ இது பருப்பு டால்கள் பண்ணால் ரொம்ப நாக்கு நீளம்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 10 இல்லை விஷயம் இல்லை இல்லை தோணல கச்சிதமாக முடிஞ்சு வருது. பெரியவா நம்மளை மாதிரி 5-6 கோடி வேண்டாம் அப்போ வேண்டாம் அப்படின்றது வேண்டாம். பெரியவா காசி யாத்திரைக்கு போனால் காசி யாத்திரைக்கு போகிறதே பெரிய பரிவாரங்களோட போயிருக்கு. போகிற இடங்கள்லாம் இந்த ஆந்திரா தாண்டி மத்திய பிரதேசத்துலேருந்து ஆரம்பித்து என்ன பண்ண புளி கிடைக்காத படம். இந்த புளி முழுக்களும் திருப்பி இந்த தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தவிர்த்தா புளிக்கு வேறு ஒரு ஸ்டேட்லேயும் வேலை கிடையாது. இந்த தேசத்தில் விளையிற புளியை முழுக்களும் யார் சாப்பிட்றான்னு இவன் 3 பேர் தான் சாப்பிட்றான். போனால் இப்படி போய் பார்த்து புளிக்கு ஒவ்வொரு நாளும் புளியை தேடுறதே வேலை. புளியை காரணம் சந்திரமணீஸ்வருக்கு வில்லம் தேடினாலும் இல்லையோ புளியை பிரமாதமாக முதல்ல காரணத்தால் கல்கட்டா வரையும் போயிட்டான். கல்கட்டாவில் போனால் புளிய மரம் கிடைக்கல, புளியை தேடலை. அப்புறம் யார்கிட்டையோ சொல்லி ஏதோ பண்ணி புளி வேணும் அப்படின்னா அவர் என்ன ஒரு வங்காளக்காரில் கொண்டு கொடுத்தாரு. அதோ புளி வேணும்னா அவளுக்குங்கிறப்ப நினச்சின்னு என்னோட பாத்திரம் தைக்கிறப்ப கொண்டு கொடுத்தாரு. இவன் இனிமேல் 60 பேருக்கு 70 பேருக்கு இத்தனைக்கு புளிக்கு எங்கே போகிறது, இது போராடுறதுன்னா வேணும் அப்படின்னா அந்த ஆளை பிடிச்சி புளிய மரத்து பிசாசா அவரை போட்டு உலுக்கி எடுத்து அவன் வந்து அப்புறம் பெரியவாட்டு கிட்டார், क्या चावल खाते हैं या इमली खाते हैं? நீங்களே என்ன சாதாரண அரிசி தான் சாப்பிடல இல்லை புளியை திங்கிறீடான்னு தெரியல, பயமாக இருக்கே. நமக்கு எத்த எடுத்தாலும் புளி பச்சடியிலேருந்து ஆரம்பித்து புளி செஞ்சால் தான் மற்ற சர்வமும் புளி தான். அஜோ குணப்படம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்னு நம்மளோட ஸ்வபாவம் இதை நாம் இனிமே ஸ்வயம்பாகம் அப்படின்னா இனிமேல் புளியை கொண்டா கண்டா உப்பை கொண்டான்னா அழுவோம். 5-6 படி தேடின்னு போக மாட்டோம், இருக்கிறது போகும் அப்படின்னு. ஸ்வயம்பாகம் ஆகாரணியம், அதாவது நமக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு பிரம்மஜானம் எப்போ லபிக்கிறது, பிரம்மானம் லபிக்கிறதுன்னு சாப்பாட்டுலேயும் தான் வரும். வேதம் சொல்லுது
உபநிஷத்துல பிருகுவல்லி அப்படின்னு பிருகுங்கிற மகர்ஷி தன்னோட அப்பாட்டான வருணன்ட்டு போய் கேட்குறாரு, பிரம்மம் எது அப்படிங்கிறது. அவர் உடனே என்ன பண்ணாங்க, இதுதான் பிரம்மம்னு சொல்லலை. என்ன அழகாதான் ஒரு வேதத்தை பார்த்தா எதையுமே ஒரு திணிக்கவே இல்லாத அவாவால் சுய முயற்சினாலேயே அடையணும் அப்படிங்கிறதுனால என்ன அப்பா சொன்ன தபஸ்னால தெரிஞ்சுக்கோங்க. என்ன பிள்ளைங்க பிரம்மம் எதுன்னு கேட்டால் தபஸ்னால தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தபஸ்னால தெரிஞ்சுட்டாக்க ஏதோ ஒன்று தெரியறது தபஸ் பண்ணுறது, அது பிரம்மமா இல்லையான்னு எப்படி தீர்மானம் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது குழு கொடுக்கணும் போல பிரம்மம்னா என்னன்னு. உடனே அவர் சொன்னார், எதுலேருந்து பிறந்து எதில் நிலைச்சு எதில் மடியறதோ அதுதான் பிரம்மம்னு நீ ஒரு குழு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ எதனால உற்பத்தி ஆகுதோ, எதனால வாழறதோ, எதனால மடியறதோ, எதுலேயே அடங்குறதோ அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரம்மம் அப்படின்னு. ஒன்றில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இது மூணுத்துக்குள்ளேயும் இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு. இவர் போய் பார்த்தா முதல்ல கண்டுபிடிச்சது சாதம் தானு கண்டுபிடிச்சது அன்னம். ஏன்னா இந்த அன்னத்தினால்தான் நாம சரீரமே வளர்றது, சிருஷ்டியை. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலே என்னென்ன, அவள் அப்பா அம்மா சௌக்கியமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்ததுனால்தான் இந்த குழந்தை உற்பத்தி ஆச்சு. அவன் பசி பண்ணி வரந்தான்னா உற்பத்திங்கிறதே இல்லை, இனப்பெருக்கம்ங்கிறதே இல்லை. அதனால இந்த சாதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்னத்தினால உற்பத்தி ஆகுது. இவன் பிறந்த இந்த குழந்தைய சாப்பிட்டு தான் வளர்றது இருக்கிறது. ரெண்டு கண்டிஷன் ஆச்சா, அன்னத்தினால பிறந்தது, அன்னத்தினால நின்றுது. இப்போ அன்னத்திலேயே லைக்கிறது அடங்கிறதுன்னு இவன் என்ன ஆயிட்டான, இவன் போயிட்டான்னா இந்த சரீரம் போனா கூட பூமியில எருவாக வருது. இதுலேருந்து இன்னொன்று முளைக்க ஆரம்பிச்சிருது, இன்னொன்றுக்கு இது உணவாயிடுது. ஸோ இது மூணும் வருது. அதனாலதான் சாப்பாடு தான் அப்படின்னு நினச்சிட்டு அன்னமே பிரம்மம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா. அவர் தபஸ் பண்ணி அப்பாட்ட போய் சொன்னார். அப்பா சிரிச்சார், அப்படியா, ரொம்ப நல்லதுதான். இது சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை, ரொம்ப நல்லதாக போச்சு, இன்னும் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணி பாருங்க, வேற ஏதாவது தெரியறதா பாரு பண்ணினார். அப்புறம் தபஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா அதில் இன்வால்வ் ஆகி அதிலேயே சிந்தனையாக இருக்கும். இப்போ ஒரு சயின்ஸ் லேபரேட்டரியில் போய் ஒரு சயின்டிஸ்ட் உட்காந்து பகல அவர் அதிலேயே முயற்சி ஆராய்ச்சி பண்ணார்னா தபஸ். அப்போ தபஸ் பண்ணுறது என்னென்ன, அவருக்கு சாப்பாடு தெரியல, தூக்கம் தெரியல, பகலா தெரியல, ராத்திரியா தெரியல, ஒன்றுமே தெரியாத இன்வால்வ் ஆகிறார். ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணினா அப்படியே கண்ணை மூடின்னு இருந்தால் உடம்பு மேலே குத்து வச்சுது, அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்லாம் புராணத்தில் கேட்குறதே நமக்கு ஏதோ கதை மாதிரி இருக்குது. அது எப்படி சார், மேலே ஒரு பாம்பு உரித்து குத்து வச்சது கூட தெரியாதே உட்காந்து இருப்போம், பிரஜை இல்லாத இருப்போம் அப்படிங்கிறோம். இருக்கவே நாமளே பார்க்குறோம். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா, ஒரு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு படிக்கணும்னா போகிறது தெரியல, பசி தெரியல, தாகம் தெரியல, தூக்கம் இல்லை, டைம் போனதே தெரியல அப்படிங்கிறோம். மனசு அதில் லயிச்சு கொடுத்தோம்னா இப்போ வெளிப்பிரஜை முழுக்களும் கட்டாயம் டோட்டலி இந்த உலகத்திலேருந்து அது கட்டாயிடுது. அப்படிதான் அந்த தபஸ். அப்படி இவர் ஆராய்ச்சி பண்ண உடனே அவருக்கு தோணித்து, என்ன போய் சாப்பாடுன்னு இந்த சரீரத்தினால, இந்த சாப்பாட்டினால தான் சரீரம் பிறக்கிறது, வளர்றது, போடுறதுன்னா கூட இந்த சரீரத்துக்குள்ள இயங்கிறதுக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு பிராணன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது இல்லைன்னா இது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ அப்படின்னு ஒன்று பிராணம் தான் விடுவோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இப்படி ஒன்றுன்னா கண்டுபிடிச்சிக்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், கடைசியில் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இது அத்தனைக்கும் காரணம் ஆனந்தம் தான் அப்படின்னு. அந்த ஆனந்தோ மேதிவேஜானாது அப்படின்னு பொருள். அப்போ கடைசியில் முடிக்கிறதே என்ன இல்லை, அப்படி இந்த ஆனந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மத்தில் லயிச்சவன் என்ன பண்ணுறான்னு ஹா ஊஹா ஊஹா ஊஹான்னு பாடுறான். பாடிண்டு இஷ்டப்படி எந்த லோகத்தில் வேணா இஷ்டப்பட்ட உருவத்தை எடுத்துட்டு இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு திரியறான்னு வேலை முடிக்கிறது. கடைசியில் என்ன பண்ணிட்டுமே சாப்பாட்டிலே இது பண்ணிட்டு. அதனால்தான் அன்னசுத்தி சர்வசுத்தி. அன்னம் மட்டும் நாம் எடுத்துக்கிற சாப்பாடு சுத்தமாக இருந்துடுத்துன்னா எல்லாமே சுத்தமாயிடும்.
இதுலேருந்து தெரியுது, இந்த உபனிஷத்துலேருந்து தாத்பரியம் என்னென்ன, ஒருத்தன் சாப்பாட்டில் சுத்தத்தை பார்த்துட்டு, சுத்தம்னா இங்கே ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறது, கிளீனாக டைனிங் டேபிள் வச்சுக்கிறது மட்டும் இல்லை இருந்து கொடுத்தோம்னா அவனுக்கு பிரம்மானந்தம் ஆத்ம ஞானம் தானே கிடைச்சது அப்படின்னு சொல்றான். அதுதான் இங்கே சௌச்சத்தில் சொல்றான். கடைசியாக இந்திரிய நிகிரகம் அப்படின்னு. இந்திரிய நிகிரகம்னா வேற ஒன்றும் இல்லை, புலன்களை அடக்கிறது, ஜெயிக்கிறது. அதை எப்படி சார் அடக்க முடியும்னா, இந்த பஞ்ச இந்திரியங்களை அடக்கிறதுக்கு முதல்லயே ஒரு டெக்னிக் சொன்னோம். என்ன டெக்னிக் பெரியவா சொன்னதுன்னு, எல்லா புலன்களுக்கும் அளவு தீனியை பார்த்து அடங்கும். விடிய விடிய கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா நன்னா இருக்குன்னு கண்ணுக்கு தோன்றதா, 10 ஓவரோடையே நிறுத்தி விடுவாங்க. இதை சாப்பிட்டே இருந்தால் தேவையில்லை, இப்போ வாயில் பாட்டுக்கு டிவியிலையும் போட்டு இவங்க பொறிச்சுட்டே இருக்காரு. அது எத்தனை பேக்கெட் உள்ளே போச்சு என்ன போச்சு ஒன்றும் தெரியல இருக்குன்னு. அடுத்தா சாப்பிட்டோன்னே இன்னும் கொஞ்சம் தேவையில்லை போல இருக்கு, சாப்பிட்டானே நிறுத்திடுவாங்க. அதுதான் லிமிட். இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவையில்லை போல இருக்குன்னு தான் அதான் அழகுன்னு வச்சுக்கோ, அதோட நிறுத்திக்கிடு அப்படின்னு. காரணம் என்னென்ன, அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உடனே மனசு என்ன பண்ணணும், நம்ம எத்த கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இங்கே ஆடு இருக்குன்னு மேலே மேலே கேட்க ஆரம்பிச்சோம். நெருப்பு எரியுறது அப்படின்னா அதை அணைக்கணும்னா என்ன பண்ணணும், தண்ணியை ஊற்றினா தான் அணைய முடியும். இன்னும் நெய்யை ஊற்றினா எண்ணெயை ஊற்றினா இன்னும் பெருசாக தான் இருக்கும். அதனால் புலன்களுக்கு மட்டும் தீனி போட்டு போட்டு அதை திருப்தியே கட்ட முடியாது. அதுக்காக தீனியே போடாதே இருக்க முடியாது. தீனியும் போடணும், ஆனால் தீனி போடுறதையும் அளவாக போடணும். அதுதான் ஆச்சாரியாட்சியா பகவத்பாதா பசிங்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்றாப்புல உணவை சாப்பிடுது. சாப்பிட்றதுன்னா என்ன பண்ணணும், இன்னும் பசின்னு ஒரு வியாதி வந்துருக்கு, ஏதோ பிபி வந்துன்னா இத்தனை மாத்திரை சாப்பிட்றோம், சுகர்னா இத்தனை மாத்திரை சாப்பிட்றோம். ஏன்னா பிரியமாவா சாப்பிட்றா மாத்திரை ரொம்ப நல்லது சார், இத்தனை மாத்திரை நல்லா இருக்கு சாப்பிட மாட்டான். தீராது இந்த வியாதி வந்துடுத்து, இதை தொலைக்க வேண்டியிருக்கு, மாத்திரையை சாப்பிட்றான். அதை மாதிரி நீனும் தீராது பசின்னு ஒன்று வந்துடுத்து இந்த மனுஷன் ஜென்மம் எடுத்ததுனால அதுக்கு என்ன மினிமம் ஆகாரமும் வச்சுக்கணும். அதில் ருச்சியை பார்க்காத, அத்தை பார்க்காத, இத்தை பார்க்காத, அப்படி சாப்பிடு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ண, வியாதியை தீர்ந்து கொடுத்தோன்னா மருந்தை நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் யாரும் மருந்து சாப்பிட்றாங்க. அது மாதிரி இந்த பசியை ஜெயிச்சுட்டா அப்புறம் அங்கே சாப்பாடும் கிடையாது. மகான்கள்லாம் அதனால தான் அன்ன ஆகாரம் இல்லாத இருக்கான்னா, பசிங்கிறத ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை சாப்பிட்டு தான் நம்ம ஆகணுங்கிறது. கொஞ்சம் நினச்சி பார்ப்போம், ஒரு 80 வயசு கழுவர், 90 வயசு கழுவர், ஒன்றும் சாதா அன்ன ஆகாரம் இல்லாத பெரியவா. 69க்கு அப்புறம் அன்ன ஆகாரமே கிடையாது. அப்படி இருந்து வெறும் அவளை சாப்பிட்டா, பொரியை சாப்பிட்டா, அத்தை சாப்பிட்டா, இதை சாப்பிட்டா, அதுவும் பேருக்கு. இதை வச்சுன்னு கிலோமீட்டர் கணக்கில் நடந்துட்டு யாராலையான முடியுமா? அவருக்கும் வயிறு இருந்தது, வாய் இருந்தது, கண் இருந்தது, காது இருந்தது, எல்லாம் தானே இருந்தது. ஒன்றும் ஸ்பெஷல் நமக்கு இருக்கிறது தானே அவருக்கு இருந்தது. எப்படி முடிஞ்சது அப்படின்னு அந்த ஜெயிச்சதுனால பிரிவா எப்படி அதான் அந்த என்ன பண்ணா, பிரிவாளுக்கு கூட கைங்கரியம் பண்ணுவர், நன்னா சமைப்பர், கீரை பண்ணியிருந்தார், கீரை போட்டார், உட்காந்து நன்னா இருக்கே அப்படின்ட்டா வாய விட்டார். உடனே என்ன மறுநாளைக்கு அதே மாதிரி கீரை வாங்கி அதே மாதிரி மிஷின் பண்ணியிருந்தார், மறுநாளைக்கு போட்டார், சாப்பிட்டா. 3ஆம் நாள் அதே கீரை வந்தது, சாப்பிட்டா. 4ஆம் நாள் அதே கீரை வந்தது, பிட்சையை எடுத்துட்டார். பார்த்தா பிட்சை வேண்டாம் அப்படின்னு விட்டா, பிட்சை இல்லை. பெரியவா மௌனம் போடுறதோ இனிமேல் சாப்பாட்டை நிறுத்துறதோ இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து அனௌன்ஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. விருதுப்புன்னு தடாரம் எடுத்துடுறது இது. அதுக்கப்புறம் 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, பெரியவா பிட்சைக்கு இவர் பண்ணி வைக்கிறது சாப்பிடல. வருத்தமாக எடுத்து என்ன தப்பு நடந்ததா என்னன்னு தெரியல, ஏன் இப்படி பெரியவா சாப்பிடாத பட்டினி கிடக்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஒரு நாளைக்கு இந்த அழுது, நாங்கள் எதாவது தப்பாப்பா பண்ணிட்டேன்னா எதனாலன்னு தெரியல, பெரியவா சாப்பிடாத இருக்கா, அதனால தப்பு என்னன்னு சொன்னால் நாங்கள் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், பெரியவா அப்படி பட்டினி கிடக்கூடாது அப்படின்னு. என்ன பெரியவா எல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா சொன்னால், அல்ல நீங்கள் ஒரு தப்பு பண்ணல, உனக்கு இல்லையே தண்டனை, தப்பு நான் தான் பண்ணேன், எனக்கு தான் தண்டனை. என்ன பெரியவா என்ன தப்பு பண்ணினா? பெரியவா சொன்னால் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஏதோ ஆசையாக கீரை போட்ட தெரியாதனமா நன்னா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். நான் யதார்த்தமாக சொன்னேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, பெரியவாளுக்கு கீரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சின்னு மறுநாள்லேருந்து பார்த்தேன் தொடர்ந்து தினம் சாதம் வரதோ இல்லையோ கீரை வந்துடுறது. நான் வாயால்
வாயால் சொல்லாத இருந்திருந்தேன்னா அது நன்னா இருக்குன்னு என் நாக்குக்கு ருச்சி தோணி அதை உணர்ந்து நான் அவங்ககிட்ட வெளியில் சொல்லாத இருந்திருந்தேன்னா நீ மறுநாள்லேருந்து கீரை பண்ணிக்க மாட்டேன். சரி, இப்போ என்னப்போ தினம் கீரை பண்ணினாத்தினால என்ன குறைஞ்சி போயிட போகிறதுன்னு உனக்கு தோணலாம். இப்போ என்ன எழுந்திருமோ நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னு நீ தினம் கீரை பண்ண ஆரம்பிச்சு நானும் நீ பண்ணிட்டேன்னு சாப்பிட்டே இருந்தேன்னா அப்புறம் என்னைக்கான உன்னோட கீரை கீரை கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்? தரிசனத்துக்கு வருவாட்டுலாம் சொல்லுவேன். நாளைக்கு வரத்து கீரை விட்டு வாங்கிட்டு வாங்குவோங்க. நீ அந்தரங்கமாக இருக்கிற ஒருத்தர் தான் சொல்லுவேன். அவர் உடனே வாங்கிட்டு வருவார். அவர் சும்மா இருக்க மாட்டார். தீபாவளிக்கு கீரை என்ன ரொம்ப பிடிக்கணும், அதனால் நான் எப்போ போனாலும் கீரை தான் வாங்கிட்டு போவேன். அவ்வளோதான். இது லோகம் முழுக்கலும் மறுபடியும். இப்போ காஞ்சிபுரத்துக்கு வரது தான் எல்லாரும் கீரை கட்டுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இனிமேல் ஐடென்டிஃபை எப்படின்னா யார்? சங்கராச்சாரிய, கீரை சங்கராச்சாரியர் தானே. என்ன இருக்குன்னு நான் ஒரு நாளைக்கு சொன்னது போக இது இவ்வளோ வரும் புஷ்பாகாரம் ஆகும். சித்தர்களில் தான் அந்த சித்தர் சொர்க்கா சித்தர் கிருக்கா சித்தர்ங்கிறப்ப சங்கராச்சாரியர் கீரை சங்கராச்சாரியராகிட்டார். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த பேர் வந்ததுனால எல்லாத்துக்கும் சங்கராச்சாரியார் எழுப்பா. அவர் பாவம் என்ன சாப்பிட்டு என்ன தின்னு போனாரோ தெரியாது. கடைசியில் எதை பண்ணினாலும் நாங்கள் எதை பண்ணாலும் அவர் தலையில் போய் வெளியிருது. அதுக்காக தான் பார்த்தேன், அது எப்படி உனக்கு நன்னா இருக்குன்னு இந்த நாக்குக்கு தோணித்து, அதை வெளியில் சொல்லணும்னு தோணித்து அப்படின்னா ஒரு சன்னியாசிக்கு இந்த நாக்கில் ருச்சி தெரியலாமா, தெரிஞ்சாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு தெரியலாமா. அதனால் கோடு இந்த நாக்குக்கு வச்சேன். இந்திரிய நிகிரகம் பண்ண முடியும். அது எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு புலன்களுக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சுன்னு இருந்தேன்னா அது போயிட்டே ஒரு அளவில் அவன் நல்லா இருக்குன்னு தோன்றதையே அதை நிறுத்திவிடுறது தான் முடியும். அதுதான் இந்திரிய நிகிரகம். இந்த புலநடக்கம் வந்துடுத்துனாலே அதுக்கப்புறம் மனசு தானே அடங்குறது. புலன்களை எதுக்கு அடக்கிறோம்னா மனசுக்கு. காரணம் என்னென்ன, இந்த புலன்கள் எல்லாம் ஆட்டி படைக்கிறது மனசுக்கு. இப்போ கண்ணுக்கு ஒன்றும் பார்க்கணும்னு ஒன்றும் ஆசை இல்லை, அவர்கிட்ட கண்ணை மூடினாலும் சிவனின்னு தான் இருக்கும். இந்த மனசு உள்ளேருந்து ஏதோ காதில் வாங்கினோன்னு சினிமா பாட்டு வாங்கினோன்னு பார்த்தா தேவையில்ல போல இது பார்வைக்காரன்னு இது தூண்டுறது. ஸோ இப்போ இந்த மனசு தூண்டுறதுனால தான் இந்த புலன்கள்லாம் நம்மளை இப்படி ஆட்டி படைக்கிறது. ஸோ இப்போ இந்த புலன்கள் எல்லாம் அடைக்கிட்டோம்னாலே மனசை அடைக்கிறதா இருக்குது. முதல்ல சொன்னி மனசை நேர போய் அதோட மோதவே முடியாது. அதுக்கு தான் இந்திரியம். இப்படி அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிற இந்த 5 தான் பகிர் அந்தரங்க சாதனம்னு மனசை அடக்கிறது. இதுக்கும் மேலே பல விஷயங்கள் நமது சாமானிய தர்மம், இது அத்தனையுமே சாமானிய தர்மம்னு நமது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சாமானிய தர்மம்னா ஃபார் ஆல், அத்தனை பேருக்கும் இது. மனுஷனாக பிறந்தவா மனசில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் இது அத்தனையும் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கும் மேலே இந்த சாமானிய தர்மங்களில் இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்கு. அது என்னென்ன, பஞ்சமகாயஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 யஜ்யம், தனான யஜ்யம் பண்ணணும், யாகம் பண்ணணும், 5 யாகம் பஞ்சமகாயஜ்யம் அப்படின்னே இருக்கு பேர். அதில் என்னென்ன, முதல் யஜ்யம் பித்ரு யஜ்யம், பித்ருக்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறது. 2வது தேவ யஜ்யம், 3வது பிரம்ம யஜ்யம், 4வது மனுஷ யஜ்யம், 5வது பூத யஜ்யம். பித்ருக்களுக்கு, தேவதைகளுக்கு, ரிஷிகள், பிரம்ம யஜ்யம்னா ரிஷிகள்னு அர்த்தம். ரிஷிகளுக்கு, மனுஷனுக்கு, பூதத்துக்கு. பூதம்னாக்க எல்லா ஜீவராசிகள்னு அர்த்தம். இது 5 பேருக்கும் நாம யாகம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இது என்னென்னங்கிறது பார்ப்போம். இந்த பித்ரு யஜ்யம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். நீத்தார் கடன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த 5மே நம்மளோட நன்றி உணர்ச்சியை காமிக்கிறது தான். நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். இந்த பித்ரு யஜ்யம் அப்படிங்கிறது நமது மூதாதையர்களுக்கு நாம் வழிபாடு நடத்தணும். இந்த தினமே வாழ நன்றி தெரிவிக்கணும். அப்பா அம்மா இருக்கிறதே அவளை நல்லா வீட்டில் வச்சுக்கிறோம், சௌக்கியமாக அவளுக்கு சாப்பாடு போடுறோம், துணிமணிகள் வாங்கி கொடுக்குறோம், சௌக்கியம் பண்ணுறோம். இது அவளுக்கு நேர இருக்கிறதே பண்ணுற பூஜை, பித்ரு பூஜை அப்படின்னு சொல்கிறோம். அவளுக்கு பண்ணுறோம். இதை விட முக்கியம் என்னங்கிற பெரியவா, அவள் சொன்ன வார்த்தையை மதிக்கணும். அதுதான் முக்கியம். நீ பிரமாணமாக எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஏசி ரூமில் உட்காந்து வச்சு இந்த கடத்துக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏ சொன்னார், அவள் சொல்கிற வாக்கை மதிக்கணும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை,
ஆயிரம் சிறந்து போயிடவில்லை அப்படின்னா அதுதான் முக்கியம். வேதமே என்ன சொல்லுது? மாதృ தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு. அவர்கள் தான் முதல் தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு. வேதம் மாதృ தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு சொன்னது தான் அவையார் என்ன சொல்றாங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வம்னு. ஒருத்தர் தப்பா படிச்சுட்டாரு, முன் எரி தெய்வம் முதல்ல போய் போடணுமா வெளியில. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய பிரத்யக்ஷ தெய்வம் விஷ்ணு, இனிமே பரமேஸ்வரன் எல்லாம் சொல்றோம் நம்பாடுக்கிறோம். அதெல்லாம் நாம ஏதோ எங்கேயோ இருக்கிற தெய்வம், நாம பார்க்காத தெய்வம். ஆனா இது பார்க்கிற தெய்வம் பிரத்யக்ஷ தெய்வம். அவளுக்கு தான் முதல்ல பிதர்களுக்கு நமது மதத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அவளை பிரீதி பண்றது அப்படிங்கிறது, அவளை உயிரோட இருக்கிறதையும் பண்றது. இதுக்கும் மேல அவள் அந்த சரீரத்தை விட்டு போனப்புறம் அந்த நன்றியை உணர்ச்சி மறவாத நாம இருக்கிறது. இதனால பலன் என்னன்னா, நமக்கு தான் சித்த சுத்தி, நமக்கு தான் நன்றி வளர்வதை வழிய அப்ப அவளுக்கு ஒன்றும் போயிடுச்சு இல்லை. அதுக்கு சொல்ல போறா ஒப்புறது. அதுவும் எங்கேயுமே மனோபாவம் தான் முக்கியம். எத்தாவும் தத் பவதி. நீ எப்படி நினைக்கிறியோ அது மாதிரி அதோட ரிசல்ட் இருக்கு. இந்த பிதர்களை பூஜிக்கணும். பெரியவா சொல்ல சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்னு நாம இந்த காலத்துல சோசியல் சர்வீஸ், சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்றோம்னு அலையிறோம். ஆனா நம்ம சாஸ்திரத்துல என்ன பண்றது? இப்ப என்ன பண்றோம்னா, ஏதோ எய்தாப்புல கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிறவாளுக்கு, கஷ்டப்படுறவாளுக்கு இவாளுக்கு செய்யறது தான் பெரிய சர்வீஸா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமது சாஸ்திரத்துல இங்க இருக்கிறவாளுக்கு மட்டும் சொல்லல, இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும் சொல்ல, இதையும் தாண்டி மேல இருக்கிறவா கீழே இருக்கிறவான்னு எங்க இருக்கிறவாளா இருந்தாலும் அவளுக்கும் நாம ஒரு நன்றியோட கைங்கரியம் பண்றதுதான் இந்த யஜ்ஞங்களோட பலனா இருக்கு. அந்த பிதர்களை நாம அவசியம் வழிபடணும். வள்ளுவர் என்ன சொல்றாங்க? முதல்ல எல்லாரும் என்ன சொல்லலாம், திருவள்ளுவரை சில தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவருக்கு வைதிகத்துக்கு சம்பந்தமே இல்லை. அதாவது ஒன்றும் இல்லை, தமிழ் கலாச்சாரம் அந்த வைதிகளுக்கு தனின்னு தலைகீழ நிற்கிற அளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு நாள் முடிய போறதில்ல. ஆனால் வீம்புக்கு பண்றாளே. அவர் என்ன பண்ணாருன்னா, இவர் ஜெயினரா இருக்கலாம், பௌத்தரா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்றான். காரணம் என்னென்ன, அவிஷலிருந்து 1000 வேட்டலி அப்படின்னு ஒரு குறள் சொல்ற. அதாவது நீ யஜ்யம் பண்ணி அக்னிய ஹோமத்தை வழிபடுறதை விட, ஒரு பலியை கொடுத்து யஜ்யம் பண்றதை விட, யாகங்கள் பண்றதை விட, ஆயுதம் பண்றதை விட எந்த ஒரு ஜீவராசியும் கொண்டு சாப்பிடாத இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்ன சொல்ற? அவிஷரிந்து 1000 வேட்டலி அப்படின்னு. 1000 யாகம் பண்றதை விட எந்த ஒரு ஜீவராசியும் கொண்டு நாம் அதை சாப்பிடாத இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னோம். நான்வெஜ்ஜை சொல்றது அவ்வளவுதான். ஆனா இப்ப சட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, இதே வள்ளுவர் வச்சுருக்கோம் எல்லாம் பண்றோம். என்ன பண்ண, யஜ்யத்துல ஏதானும் உயிர் பலியை கொடுத்தாதான் தப்புன்னு சட்டம் சொல்லுது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கடை பொருட்களும் நம்புறது, ஊர் பொருட்களும். இத்தனை சாப்பிட்றதுக்காக இத்தனை உயிர் வதை பண்றமே, நம்ம சாப்பிட்டு தின்னு கொடுக்கணுங்கிறதுக்காக இத்தனை ஆடும் மாடும் எல்லாம் வீணா போவானே அப்படின்னு அதைத்தான் வள்ளுவர் கண்டிக்கிறார். இதை சொல்றதே எங்க சொன்னார்? துறவியல்ல தான் சொல்றது, இல்லறத்துல சொல்லல. யாக யஜ்ஞங்கிறதே இல்லறத்துல உள்ளவனுக்கு தான். துறவிகளுக்கு யஜ்ஞமும் கிடையாது, யாகமும் கிடையாது, அக்னிகாரியமே கிடையாது. அப்ப சொல்றதையும் என்ன பண்ற, நீ 1000 யாகம் பண்றதை விட ஒரு ஜீவனை கொல்லாத இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு தான் சொல்ற. இப்ப கம்பேர் பண்றதே என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை உயர்வா சொல்லி கம்பேர் பண்ணணும்னா அதை எதோட கம்பேர் பண்ணணுமோ அதுவும் உயர்வா இருந்தாதான் சொல்லுவோம். இப்ப காவேரி 100 கங்கையை விட காவேரி வசந்தது அப்படின்னு சொல்லணும். காவேரியோட பெருமையை நம்ம எடுத்து சொல்லணும்னா 100 கங்கையை விட காவேரி வசந்தது சார் அப்படின்னு சொல்லணும்னா என்ன, காவேரி வசதி தான், ஆனா கங்கையை விட வசதிங்கிறோம். அப்போ கங்கையும் வசதின்னு அர்த்தம். 100 சாக்கடையை விட கங்கை வசதி, காவேரி வசதி சார்னு யாரும் சொல்லணும். கம்பேர் எதோட பண்றோமோ அது இருக்கிறதுலே வசந்ததா இருக்கும், அதை விட இது வசந்ததுன்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப இங்க வள்ளுவர் இங்க என்ன பண்றாங்க, யஜ்ஞத்தையே கம்பேரிசன் எடுத்துட்டாரு. நீ நான்வெஜ் சாப்பிடாத இருக்கிறது, ஒரு உயிரை வதை பண்ணி நீ சாப்பிடாத இருக்கிறது 100 யாகம் 1000 யாகம் பண்றதை விட உயர்ந்ததுன்னு சொன்னார்னா, யாகம் வசந்ததுன்னு அவர் நினைச்சதுனால தானே இதை சொல்றாரு. போட்டு ஆப்போசிட்டை வச்சுட்டு பெரியவா அவர் என்ன சிலம்பு செல்வர்னு பட்டம் வாங்கினவர். திருக்குறள்லாம் அப்படி கரைச்சி குடிச்சுவார். அவரை வச்சுன்னு பண்ணியிருக்கா பெரியவா. இவர் என்ன
வைதீகர்னு ஒத்துக்கணும் திருவள்ளுவர். இங்க எத்தனை குரல் காமிக்கிறார் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் காமிக்கிறார் தெரியுமா? எப்படி நமது சாஸ்திரங்கள்ல சொன்னது வேதத்துல சொன்னதே அப்படி பச்சையா நேருக்கு நேர் சொல்றாப்புல சொல்றது. அதுல ஒண்ணுதான் இது. என்ன பண்ண நாம சொல்றோம் இல்லையா, இந்த பஞ்சமகாயஜ்யம் சொல்றோம் இல்லையா, இதே தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒரு குரல்ல சொல்றாரு, தென்புலத்தா தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு ஒரு குரல். தென்புலத்தா அப்படின்னா பிதர்கள். இதுலேருந்தே தெரியுது அவர் வைதீகர். அதாவது நமது மதத்துல மட்டும்தான், நமது சாஸ்திரத்துல மட்டும்தான் இந்த செத்து போனவாள்லாம் தெற்கு திசையில இருக்கான்னு சொல்றது. பிதர்கள்லாம் இருக்கிற திசை தெற்கு திசை. இங்க வள்ளுவர் என்ன பண்ணார், பிதர்களை சொல்றதே மூதாதைகள் இதாலே ஏதோ வார்த்தையை போட்டுக்கலாம், போடாத தென்புலத்தார்கள் தெற்க இருக்கிற வாழ்லாம் போட்டு. அடுத்தது தெய்வம். நமக்கு நமது சம்பிரதாயத்துல நமது மதத்துல என்னென்ன பிதிர்காரியத்துல தேவகாரியம் ரெண்டு வந்ததுன்னா முதல்ல பிதிர்காரியம் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் தேவதைகள். சாதத்தன்னைக்கெல்லாம் கூட முதல்ல பிதிர்கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் பூஜை மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே அடர்லேயே சொல்லுது தென்புலத்தா தெய்வம். அடுத்தது விருந்து. அதாவது இப்ப சொல்ல போறோம் மனுஷ யஜ்யம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றத பஞ்சமகா யஜ்யத்துல இவர் விருந்துங்கிறது. விருந்துன்னா நமக்கு வந்த விருந்தாளிகளை நமது தேசம் அதிதி தேவோபவ அப்படின்னு கொண்டாடுது. வந்தவன் மகாவிஷ்ணுவே இந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய மாசம் சொல்லும். தெய்வம் வந்திருக்கு, விருந்தாளியே தெய்வமா கொண்டாடுறது நமது கலாச்சாரம் இல்லையா, அதைத்தான் சொல்ல விருந்து. ஒக்கல் அப்படின்னாக்க தன்னை சேர்ந்தவான்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒக்கல். பூத யஜ்யம் அப்படின்னு வரப்போகுது, இங்கே மனுஷ யஜ்யம்னு வரப்போகுது, பூத யஜ்யம்னு வரப்போகுது. அதான் ஒக்கல். அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட ஒருத்தனோட சம்பாத்தியத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்ல வர அதுக்கு இதெல்லாம் சொல்றது. 6 அப்படின்னர், 5 தான் சொன்னார், 6ன்னு வரதே இல்லை. அது என்ன 6வதுன்னர், அது முதல்லயே அதுக்கு வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் ஒரு சம்பாத்தியம் அவங்க சம்பாதிச்சான்னா அதுல 6ல் ஒரு பங்கை ராஜாவுக்கு வரியா எடுத்துக்கணும், டாக்ஸ் கட்டிக்கணும். இன்னும் ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் வரணும் சாஸ்திரத்தில். 6ல் ஒரு பங்கு உன்னோட இன்கம்ல ராஜாவுக்கு வரியாக எடுத்து அப்படின்னு. அடுத்தது மீதி 5 பாகம் இருக்கு. இந்த 5 பாகத்தை தான் நீ எப்படி யூஸ் பண்ணணும்னு இவர் சொல்ல போறார். அதுல முதல்ல ஒரு பாகத்தை 5ஆ பண்ணி ஒரு பாகம் பிதிருக்கெடுக்குன்னு. உன்னோட சம்பாத்தியத்துல 5ல் ஒரு பங்கு பிதிருக்கெடுக்கு நீ செலவழிச்சே ஆகணும்னு வள்ளுவர் சொல்றாரு. பிதிருக்கெடுக்கு சொல்லணும் தென்புலத்தாருக்கு. அடுத்தது இன்னொரு பாகம் தெய்வத்துக்கு செஞ்சாகணும், இன்னொரு பாகம் விருந்துக்கு அதிதி சத்காரத்துக்கு வச்சுக்கணும், இன்னொரு பாகம் உன்னை சேர்ந்தவாளுக்கு அதாவது ஏழைவாழைகள் எல்லாருக்கும். கடைசியா இருக்கிற ஒரு பாகத்தான் தான் உனக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நமக்கு போக மீண்டு என்னாக்க பண்ணலாம் அப்படின்னு. உனக்கு போக இன்னைக்கு மீறுறது 1,00,000 கோடி வந்தாலும் மீற மாட்டேங்கிறது. என்னைக்கு உனக்கு மீறுறது, நீ இனிமேல் தான தர்மம் பண்றதுன்னு. தனக்கு மிஞ்சின்னா உன்னோட சக்திக்கு மிஞ்சி தான தர்மம் பண்ணணும். அதனால 5 ரூபா தான் பண்ண முடியுமா, 10 ரூபாய்க்கு பண்ணணும். 10 ரூபா தான் பண்ண முடியுமா, 15 ரூபாய்க்கு பண்ணணும். இங்கே செலவுறது அப்படி தென்புலத்தா தெய்வம் விருந்து ஒக்கல் என்று 5 ஓம்பல் கலை அப்படின்னு இந்த பஞ்சமகா யஜ்யத்தை தான் ரொம்ப அழகாக இவர் தமிழ்படுத்தி சொல்லுது. அதில் பிதிருக்கடன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி உடனே சீர்திருத்தவாதிகள்லாம் நாஸ்திகள்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. அப்பா அம்மா நேரம் இருக்கிறதே அவளுக்கு சாதம் பொருள் இனிமேல் துணிமணி வாங்கி சொல்லிக்கணும், நியாயம் ஒத்துக்கலாம். போயிட்டா செத்து போயிட்டா அதுக்கப்புறம் நீ இனிமேல் வச்சுட்டு திண்டாடில அவளை நினச்சிட்டு இனிமேல் இருக்கிற ஐயரை கொடுத்து சின்ன ஒரு வாழைக்காயை கொடுத்து வேஷ்டியை கொடுத்து இனிமேல் லாப்பழத்தை கொடுத்துட்டு எண்ணெயும் தண்ணீரும் அரைச்சா என்னவா போச்சு அப்படின்னு. அதான் சொல்ல எள்ளும் தண்ணீரும் எங்கேயே போச்சு அப்படின்னு கேட்டான். ஆனால் அந்த சம்பிரதாயத்தை எடுத்து சாத்த பிரயோகங்கள் எடுத்து பார்த்தா எங்கேயும் போகல, உங்க அப்பா அம்மாட்ட தான் போயிருக்குங்கிறது மனசுல நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்க, அவருக்கு மணி ஆர்டரை பற்றி தெரியாது, உள்ள எங்கேயோ வெளியூரில் படிச்சிருந்தான். உடனே தந்தி மணி ஆர்டர்
ஆர்டரில் எனக்கு இமீடியட்டாக பணம் வேணும் அனுப்புன்னா. இந்த அப்பாவுக்கு தந்தியே தெரியாது தெரியும், மணி ஆர்டர் தனியாக தெரியும். இந்த தந்தி மணி ஆர்டர்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. உடனே ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனேன். பிள்ளைக்கு 1000 ரூபா அனுப்ப சொல்லியிருக்கான் தந்தி மணி ஆர்டர் அப்படின்னா 1000 ரூபா வாங்கி வச்சுன்னா ரிசீட்டை கொடுத்தா போய் சேர்ந்து போயிட்டு வாங்கண்ணா. அவர் பார்த்துட்டே இருக்கு, இனி அது நீ வாங்கி பொட்டியில் கொடுத்து போய் சேர்ந்துருந்தா இங்கேருந்து போகிறோம். நீ கண்ணை எதிர்க்கே அந்த ரூபா நோட்டில் ஓட்ட போடு, இங்கே மெட்ராஸ்க்கு அனுப்பணும்னா அனுப்பு பண்ணினா. அவன் உடனே என்னமோ தட்டினான், கடன்னு தட்டினான். அனுப்பிச்சாச்சு தான் போயிட்டு வாங்கிட்டான். மறுநாளைக்கு உள்ள உடனே ஃபோன் பண்ணிட்டான், வந்துடுது நீ அனுப்பிச்ச 1000 ரூபா அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு நம்ம 100 ரூபா நோட்டில் கற்றுக் கொடுத்தோம். நம்ம எதிர்க்கு தான் வாங்கி பொட்டிக்குள்ளே போட்டு ஊட்டின்னா ஒரு ரசீது தான் கொடுத்தோம் வாங்கினாங்கிறது. மறுநாளைக்கு போயிட்டு எப்படின்னு அது மாதிரி தான் பிதிர்க்கடை. நீங்கள் பிதிர்க்கடை நினச்சிண்டு இனிமேல் வாழைக்காயை போட்டாலும், திராப்பழத்தை போட்டாலும், எள்ளுருடைய போட்டாலும், அதிரசத்தை போட்டாலும், பால்பாயசத்தை ஊற்றினாலும் அது அவளுக்கு எப்படி போகணுமோ போய் சேரும். எங்கேயோ மெட்ராஸில் இருக்கிற பிள்ளைக்கு பெங்களூர்லேருந்து நீ 1000 ரூபா அனுப்பிச்ச தந்தி மணி ஆர்டரில் போய் சேர்ந்துருத்து. எப்போ அனுப்பிச்சேன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதில் இருக்கிற அந்த ஆள்கிட்ட கொடுத்ததுனால அனுப்பிச்சேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சட்டத்துக்கு உட்பட்டது, ராஜாவால் நியமனம் பண்ணப்பட்டது. வேற எங்கேயான யாராவது கொண்டு கொடுத்தா போகாது. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதில் டியூட்டியில் இருக்கிற கொண்டு கொடுத்தா தான் போகும். அதே போல தான் உன்னோட எங்கேயோ இருக்கிற அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சுன்னு நீங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாலும் அதை எப்படி கொடுக்கணும்? சாஸ்திரம் எப்படி கொடுக்கணும்? சாஸ்திரம்ங்கிற சட்டத்துக்கு, இது ஈஸ்வரன் போட்ட சட்டம், அதுக்கு உட்பட்டு கொடுக்கணும். அந்த ஆஃபீஸர் யாருன்னு, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸர் மாதிரி இங்கே யாருன்னு, அதுக்கு தான் ஒரு தேவதைகள் இருக்கா, பிதிரு தேவதைகள்னு இருக்கா. அவளை விஸ்வேதேவர்ங்கிறோம். இந்த விஸ்வேதேவர் நம்ம சாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உபச்சாரமும் முதல்ல இந்த விஸ்வேதேவதைகளுக்கு தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் அப்பாவோ அம்மாவோ யார் வரைக்கணுமோ அவளை பண்ணுறோம். இதை பண்ணுறது இந்த விஸ்வேதேவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கிறதா. எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கு இங்கே உட்காந்த இடத்துலேருந்து பெங்களூர்லேருந்து மெட்ராஸ்க்கு 1000 ரூபாய் அனுப்புறதுக்கு சக்தி இருக்கும், எந்த அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு அனுப்புகிற சக்தி இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்கிறோம், இந்த கோத்திரத்தில் வந்தவர் பித்ரு பிதாமக பிரபிதாமக இந்த சர்மனஹா எல்லாம் சொல்லிவிடுறோம், அட்ரஸ் எழுதிவிடுறோம். சொல்லி கொடுத்தா இதை புரிஞ்சுட்டு அவள் எந்த ரூபத்தில் இருக்காளோ அதை கொண்டு மாற்றி கொடுக்குற சக்தி அவளுக்கு இருக்குது. அமெரிக்காவில் டாலராக போட்டாலும் இங்கே கரன்சி ரூபாயாக மாற்றிக்கிறோம், இங்கே ரூபாயாக போட்டு கொடுத்தோம்னாலும் அங்கே இருக்கிற பிள்ளைக்கு டாலராக மாற்றி போடுறது. அது ராஜாங்கத்தோட அந்த சாமர்த்தியம். அதே மாதிரி தான் ஈஸ்வரனான சர்வேஸ்வரனான அவருக்கு ஒரு சாமர்த்தியம் அந்த தேவதைகளுக்கு அதை கொடுத்துருக்க. இப்படி மாற்றி கொண்டு கொடுக்குறாங்க தான் இருக்கு அவளுக்கு. நம்ம மந்திரமே என்ன சொன்னோம்னா, ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் திருத்தம் லயா கீழாலம் வருஷம் சதாசிய தற்பயதமே பித்திலிருந்து திருப்பி இருக்கிறான். இவனே எண்ணெயை வச்சுன்னு தர்பையை வச்சுன்னு தன்னை தண்ணியை ஊற்றுறான். ஆனால் மந்திரம் என்ன சொல்றான், இப்படி நான் ஊற்றுற இந்த தண்ணி பாலாவோ தேனாவோ தயிராவோ நெய்யாவோ எதாவது வேணுமோ மாற்றி என் பிதர்களுக்கு எப்படி வேணுமோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது. மந்திரமே தான். அவள் என்ன ரூபத்தில் என்ன ஜென்மாலும் எப்படி குதிரையாக இருந்தால் வெள்ளா கொண்டு போகிறது, மாடாக இருந்தால் வைக்கலா கொண்டு போகிறது, என்ன ரூபத்தில் இருக்காளோ அது மாதிரி அப்படி எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த விஸ்வேதேவரோட சாமர்த்தியம் வேறு. அவருக்கு அந்த சக்தி இருக்குது. இவர் இதை சரியாக பண்ணுறாரா? இப்போ 2 சுப்பிரமணிய சர்மான்னு காசிப கோத்திரத்தில் இந்த விஸ்வேதேவர் பை மிஸ்டேக் மாற்றி கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? இந்த வீட்டு சுப்பிரமணிய சர்மாவுக்கு மேலே அடுத்த வீட்டு சுப்பிரமணிய சர்மா கொடுத்துட்டா என்ன பண்ணுறது இல்லை. அதுலேயும் ஜாக்கிரதையாக என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒழுங்காக பண்ணுறாரான்னு மாற்றாத இருக்காருன்னு பார்க்கறதுக்கு ஒரு சாட்சியாக இருந்தார் மகாவிஷ்ணு. சாந்த சம்ரக்ஷணம் மகாவிஷ்ணு. தேவதைகள் தப்பு பண்ண மாட்டா, நிச்சயம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க தப்பு பண்ண மாட்டான். நீ எந்த அட்ரஸ்க்கு கொடுக்குறியோ அங்கே தான் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பான். ஏதோ ஒரு சந்தேகத்தில் மாறி கொடுத்தோம்னா என்ன பண்ணுறதுங்க, அது மாறாத இருக்கியான்னு பார்க்கறதுக்கு தான் விஷ்ணு இருக்குது. இல்லையா உங்கள் அப்பா அம்மா அந்த விஷயத்துக்கு அவருக்கு என்ன இங்கே வேலை வீட்டில் உட்காந்து வச்சு அவருக்கு இலையை போட்டு சாதம் போட்டு வேஷ்டியை கொடுத்து இத்தனையும் பூஜாருன்னார். நமக்கு ஃபேவர் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தான் போச்சு, நீ சொன்ன சுப்பிரமணிய சினிமாவுக்கு தான் போச்சு. சாந்த சம்ரக்ஷணம் இவ்வளவு ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக நமக்கு ரிஷிகள் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா
இதுக்கும் நமக்கு நம்பிக்கை வரல. இப்படி பண்ணினால்தான் பிதிருக்கடன் தீருமே ஒழிய இனிமேல் எங்கள் அப்பா அம்மா நினச்சி தெரிசத்தன்னைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணினேன்னா ஒன்றும் வராது. அப்பா அம்மா திண்டாடினுக்கு அன்னதானம் பண்ணிடுவோம். நமக்கு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, இஷ்டபந்தி போஜனம்னு சொல்லியிருக்கு. இந்த பிதிருக்காரையும் சார்த்தம் தனியாக பண்ணினா கூட உனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாரும் விட்டு இஷ்டபந்தி போஜனம் அதுக்கு தனியாக சமையல் பண்ணி அதுக்கு எல்லாம் பண்ணி சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்கு. அரிசி வாழைக்காயை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். நீ சாப்பிடுவோ அரிசி வாழைக்காயா? எனக்கு நம்ம ஒய்ஃபு சொல்கிறேன், எனக்கு காத்தாலே எதுன்னு எனக்கு சமைக்கிறதுக்கு டைமே இல்லை, இந்தாங்க ஒருத்தனை வச்சுருக்கேன், புளியை வச்சுருக்கேன், மிளகாய் வச்சுருக்கேன், வாழைக்காய் வச்சுருக்கேன், கையில் டிஃபன் எடுத்துன்னு போங்க, திருடுவோமோ மாட்டோம். அதாவது பாவம் முக்கியம். நாம் எப்படி பண்ணிட்டா நமக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி அர்த்தம். அதுதான் இந்த ஸ்ரத்தையா பண்ணுறதுங்கிறது. அதனால பேரே சார்த்தம்னு வச்சிருக்கு. ஸ்ரத்தையோட அவ்வளவு ஸ்ரத்தையை காமிக்கணும். அப்பா அம்மா இருக்கிறதே நம்ம அப்படி உரிய வாழ்க்கை விசாரம் பண்ணலைன்னா கூட இந்த காலங்கள் அப்படி பண்ணினா திருப்தி அடைகிறோம். இதுதான் நன்றியோட உச்சம். அந்த மாதபக்தி பிதிருபக்தியோட உச்சம் அப்படி ஸ்ரார்த்தம். இது மாதிரி தேவதைகளுக்கு பூஜை பண்ணணும். நிச்சயம் வீட்டில் எல்லா வீட்லையும் ஒரு பூஜை இருக்கணும், மனுஷன் இருக்கணும். அதுதான் பெரியவாளோட ஆசை. அப்போ மனுஷயக்கியம் என்ன, பூதயக்கியம் என்ன, பிரம்மயக்கியம் என்ன அப்படிங்கிறதுலாம் நாம் விவரமாக அடுத்த மாதம் நாம் சந்திக்கிறது பார்க்கலாம்னு சொல்லி இந்த பஞ்சமஹாயக்கியங்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 25, 26 சனி ஞாயிறு. ஜூன் மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி கடைசி சனி ஞாயிறு நாம் மீண்டும் 6 மணிக்கு சந்திக்கிறோம்னு சொல்லி அப்போ மீதி விவரம்